ஸ்லாக்கியம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த நாளில் நான் அதிக நேரம் எடுக்க விரும்பவில்லை. நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு செல்ல நான் வாஞ்சிக்கிறேன். ஸ்தோத்திரம். மிகுதியான பகுதியை பாஸ்டர் ஸ்டான்லி அவர்கள் உலகம் முழுவதும் கடந்து சென்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் ஒரு நல்ல தேவனுடைய தாசர் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். யூடியூப்பில் அநேக காரியங்கள் நான் பார்த்துருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு நமக்கு தேவன் அவர் மூலமாக தம்முடைய செய்தியை வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. மிகுதியான பகுதியை பாஸ்டர் அவர்களுடைய கருத்து. பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நல்ல மாலை பொழுதிலும் நம் நடுவில் மகிமை அடைவதாக. உங்களுக்கு முன்பாக என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கும் ராஜாவுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். தேவ சமூகத்தில் நாம் கூடி வருகிற எந்த நேரமும் நம்முடைய வாழ்க்கையில் அது வீண் போவதே இல்லை. அவர் பிரசன்னம், அவர் சமூகம், அதை விட மேலானது. நல்லா இருந்துச்சு. ஆமாம், பிரைஸ் லார்ட். சரி, அதை விட மேலானது இந்த பூமியில் எதுவுமே இல்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கனத்திற்குரிய அன்பு தகப்பனுக்காக, குடும்பத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். திருச்சபை மக்களாம் உங்கள் எல்லோருக்கும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று காலதாமதத்திற்காக வருந்துகிறேன். தோத்திரம். நான் தொலை தூரத்திலிருந்து பிரயாணம் பண்ணி வந்ததுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேவன் நம்மோடு கூட பேசுவார். ஃப்ரீயாக இருக்கலாம். என்னை முறைச்சா பிரசங்கம் நாம் பண்ண முடியாது. தோத்திரம். ஆமாம், நான் கண்ட தேவ சமூகம் மகிழ்ச்சி நிறைந்தது. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவர்களை என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து சங்கடப்படுத்துவேனா, மகிழ பண்ணுவேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹலோ, நான் கண்டுபிடிச்ச ஒரு ரகசியம், மனுஷனாக இருந்தா அவன் கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியை பெறுவான். மனுஷனாக இருந்தா அவன் கர்த்தர் சமூகத்தில் வரும்போது மகிழ்ச்சியை பெறுவான். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த 2 நாட்களும் தேவன் நம்மோடு கூட பேசட்டும். வேதத்தை என்னோடு கூட இந்த மாலை பொழுதிலும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி 1 ராஜாக்களின் புத்தகம், அதனுடைய 19வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். நான் இங்கு வருவதற்கு காரணமாக இருந்த நான் நேசித்து கனப்படுத்துகிற அன்பு தகப்பன் பாஸ்டர் டேனியல் தயாநிதி ஐயா அவர்களுக்காகவும் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். சோதரம். 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில்
நில் என்றார். நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். இந்த சம்பவத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு நம்பிக்கை தான். தோத்திரம். எல்லாரும் பைபிள் படிக்கிறாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். பைபிள் படித்தோம்னாலே நம்ம நல்லா இருப்போம். ஆமாம். ஒரு சிலர் ஆமேன்னு அடுத்த வாரம் தான் சொல்லுவாங்க போல். ஆமாம், வச்சுக்கோங்க. தோத்திரம். மனசு வந்தால் சொல்லுங்கள் ஆமேன் அப்படின்னு. நான் கேட்க மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தையே ஆமேன் என்று தான் இருக்கிறது, ஆம் என்று தான் இருக்கிறது. அப்போ வார்த்தை வரும்போது நீங்கள் ஆமேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், யோசிச்சிங்கன்னா ஆசீர்வாதமும் உங்கள் பக்கத்தில் வர்றதுக்கு யோசிக்கும். எலியா பயங்கரமான தீர்க்கதரிசி. தேசத்தையே தேவன் பக்கம் திருப்பினவர். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு ஜனங்களை சொல்ல வச்சவர். 3 வருஷம் வானத்தை அடைச்சவர். 3 வருஷத்துக்கு அப்புறம் வானத்தை திறந்து பெருமழைய தேசத்தில் கொண்டு வந்தவர். செத்துப்போன ஒரு பாடியை உயிரோட முத எழுப்புனது அவர் தான். சாரிபாத்து விதவையினுடைய மகனை உயிரோட எழுப்பினார். அப்படிப்பட்ட ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மேன் ஆஃப் காட், ஆண்டவருக்காக பெருசா சாதிச்ச ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் நாமத்தை உலகம் அறியறதுக்காக அவரே தெய்வம், அவரே தெய்வம் என்று ஜாதிகள், தேசங்கள், பட்டணங்கள் முழங்குவதற்காக ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார். அந்த மனிதனை பயன்படுத்துகிறார். பைபிள் அப்படித்தான் நம்முடைய பிதாக்களுடைய ஸ்டோரிஸ் எல்லாம் படிப்போம். ஒருவேளை அவங்க வாழ்ந்த காலங்கள் எதிர்மறையான காலங்களாக இருந்திருக்கும், எல்லாம் சாதகமான நாட்களாக இருந்திருக்காது. ஆமானின் காலமாக இருக்கும், பார்வோனின் நாட்களாக இருக்கும், எசபேலின் காலமாக இருக்கும், எதிரிகளின் காலமாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட நாட்களில் தான் அவர் தாம் தெரிந்து கொண்டவனை தலையை உயர்த்தி மகிமையாக நிறுத்தி பயன்படுத்தி அந்த நபர் மூலமாக தான் யாருங்கிறத மனுஷங்களுக்கு காட்டுவார். என்ன பஞ்சு மிட்டாய் வைக்கிறோன்னா பார்த்த மாதிரியே பார்க்குறீங்க. தோத்துறோம். நானும் உங்கள் பிள்ளை தான். அல்லேலூயா. கேஷுவலாக அப்படி வார்த்தையை கேளுங்க, இறுக்கமாக கேட்காதீங்க, அதுலேயும் என்னை முறைக்காதீங்க. தோத்துறோம். ஆமாம், நான் பாவம். முறைச்சிங்கன்னா என்கிட்ட என்ன பலவீனம்னா எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட் பேசுவேன். சோத்திரம். அதான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. என்ன ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் இங்கே அனுப்பியிருக்காரு. இந்த 2 நாளாக அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமங்கிறது நான் போக மாட்டேன். என் வேலையை செய்யாமல் நான் போக மாட்டேன். ஹலோ, எந்த பலிபீடத்தையும் நான் முயற்சிப்பதே இல்லை. எந்த பலிபீடத்துக்கும் நானாக ட்ரை பண்ணி அங்கே எப்படியாவது போயிடணும், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, சிக்காதா, மைக் பிடிக்கலாமா அப்படின்னு நான் ஊழியத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 30 வருஷங்களில் ஒரு வருஷம் கூட, ஒரு நாள் கூட நான் முயற்சித்ததே இல்லை. நான் அவருடைய வேலைக்காரன், அவர் என்னுடைய எஜமான். என் மூலம் அந்த வேலை நடக்கணும் அப்படிங்கிறது அவர் திட்டமாக இருந்தால் என் மூலம்தான் நடப்பிப்பார். என்னை அனுப்புவார், என்னை பயன்படுத்துவார், அவ்வளோதான். அப்போ இன்றைக்கி இங்கே நான் அனுப்பியிருக்கிறாருன்னா என் மூலமாக 2 நாளாக ஏதோ ஒன்று உங்கள் லைஃப்பில் நடக்கணும், நடக்க போகுது, அதனால் என்ன அனுப்பியிருக்கிறாரு. நீங்கள் கம்முன்னு இருந்தாலும் நான் பேசுவேன், நீங்கள் முறைச்சாலும் நான் பேசுவேன், நீங்கள் ஒரு சைஸாக உட்காந்துருந்தாலும் நான் பேசுவேன். ஆனால் தோத்துறோம், போக போக வேற மாதிரி அட்மாஸ்பியரும் மாறும். ஏன்னா கர்த்தர் வார்த்தை நம்மளை மாற்றும். மாற்றுறதுக்கு தான் வார்த்தை, எழுப்புறதுக்கு தான் வார்த்தை. இருக்கிறீங்களா? ஆமேனா?
புது இடத்துக்கு போயிருக்கோம், அவங்கெல்லாம் புது ஆட்கள், அதனால் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்து தான் பயந்து தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே எனக்கு கிடையாது. எந்த இடத்துக்கு போனாலும் ஆமாம், நம்ம எல்லாருக்கும் ஒரே அப்பா தான். ஏன் அப்பா? உங்களுக்கு சித்தப்பாவும் இல்லை, உங்கள் அப்பா எனக்கு பெரியப்பாவும் இல்லை, ஒரே அப்பா. அப்போ ஒரே அப்பாவுடைய பிள்ளைகள் நாம். உங்களை பார்க்குற ஒரு சிலாக்கியம் எனக்கு கிடைச்சதுக்காக ஸ்தோத்திரம். பைபிள் ஸ்லாங்கில் சொன்னால் சகோதர சகோதரிகள், நம்ம கேஷுவல் டாக்கில் சொன்னால் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி. இவங்கள்ட்ட பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் என்னத்துக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? முடிஞ்சா கொதுவலை நெரிச்சு கூட பேசுவேன் நான், தோத்திரம் கேளுக்கா அப்படின்னு சொல்லுவேன், தோத்திரம். அதனால் சந்தோஷமாக இருங்க. சங்கடங்கள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி. சாதிச்சவன் சங்கடமாக இருந்த சம்பவம் தான் இந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். பயங்கரமாக சாதிச்சவன், சரித்திரம் படைச்சவன் யாரு? எலியா. அது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம். 19ஆம் அதிகாரம் சோத்திரம் சாதிச்சவன் இப்போ சங்கடம் ஆயிட்டான். ஓவர் சங்கடம். சங்கடனாலும் சங்கடம், அவன் சங்கடம் ரொம்ப பிரச்சனை, ஓவர். சூரியச்செடி கீழே போய் படுத்துட்டான். ஆனாலும் ஆண்டவர் விடலை. தூதனை அனுப்பி சோத்தை கொடுத்து சாப்பிட்றா, பலன் அடைடா, என்கரேஜ் ஆகடா, கொஞ்சம் முகத்தை சிரிச்ச மாதிரி வைடா, முறைச்ச மாதிரி வைக்காதரா, சோகமாக இருக்காதரா, தோத்துறோம் அப்படின்லாம் எலியாகிட்ட தோத்துறான். அவர் சொல்லி சொல்லி பார்க்காரு, ஆனாலும் அவன் சோகம் மாறுற மாதிரி. எலியாவை தானே சொல்கிறேன், நீங்கள் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அவர் சோகம் மாறுற மாதிரி தெரியல. என் முகம் அப்படித்தான், என் மூக்கு அப்படித்தான், வீங்கினது தான் தோத்துறோம். நான் சோகத்திலிருந்து மாறுற மாதிரி இல்லை. சூரியச்செடி கீழே இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறிய, நான் போய் ஒரு குகைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு குகைக்குள்ளே போய் சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளே உக்காந்துட்டான். கண்டுபிடிங்க பார்ப்போம்னு. நீதான் என்னுடைய தேடல்னா, நீதான் என்னுடைய திட்டத்தின் முக்கிய பாத்திரம்னா, உன்னை வச்சுத்தான் உன்னை அந்த பூமியில் சாதிக்க போறேன்னா உன்னை விட்டுருவேன் ஈஸியா. துக்கத்தில், சோகத்தில், கண்ணீரில், சந்துக்குள்ள பொந்துக்குள்ள, சூறச்செடிக்குள்ள நீ எந்த மூலையில் ஒளிஞ்சாலும் சரி, உனக்கு முன்னால் திரும்ப 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 நான் வந்து நிற்பேன். நீ ஆமேன் சொல்லலாட்டாலும். ஆமேனா? அவர்தான் தேவன். என்னவோ கண்டுபிடிச்சிக்கிற முடியாதுங்கிற மாதிரி குகைக்குள்ள போய், கெபிக்குள்ள போய் உக்காண்டார் பாஸ். வந்து நிற்கிறார் குகைக்கு முன்னால. இங்கே உனக்கு என்ன காரியம்? ஆளப்பாரு, முகங்கம்லாம் ஒரு சைஸாக வச்சுக்கிட்டு இருக்கிற தோத்திரம். என்ன பிரச்சனை உனக்கு? என்ன சங்கடம் உனக்கு? யார் என்ன சொன்னா? எசபேலா? அவ ஒரு பேய்டா தோத்திரம். அவ சொன்னதெல்லாம் பெருசுபடுத்திக்கிட்டு நீ பாட்டுக்கு வந்து குகைக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிற. அவளா உன்னை அழைச்சா? அவளா உன்னை அபிஷேகம் பண்ணா? இது வரைக்கும் எசபேலா உனக்கு சோறு போட்டா? உன்னை அழைச்சது, காத்தது, இதுவரை நடத்தினது, இனிமேலும் நடத்த போறது, உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறது சர்வ வல்லவராகிய நான். இந்த முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், பிரச்சனை ஓவர் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இதெல்லாம் நான் தாண்டி வர முடியாது, ஆமாம் போதும், ஓடுனது போதும், ஊழியம் செஞ்சது போதும், ஜெபம் பண்ணது போதும், எங்கேயாவது ஒரு மூலையில் சாஞ்சு உட்காந்துட்டு சாகணுங்கிற அளவுக்கு யோசிக்கிறது. உன்னை சாக வைக்கிறதுக்கு நான் அழைக்கல, சாதிப்பதற்கு அழைச்சிருக்கிறேன். இருக்கிறீங்களா? நான் எலியாவை குறித்து தான் பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அல்லையா சொல்லுங்க. ஆனால் நான் எலியாவை குறித்து தான் பேசுகிறேன். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமேனா?
நீ ஒன்று செய்ய. எலியா கிட்ட சொல்றாரு, அந்த குகையை விட்டு வெளியில வா, அந்த இருட்டை விட்டு கொஞ்சம் கூட மாட பேசுங்க, அந்த இருட்டை விட்டு வெளியே வா, சோகத்தை விட்டு, பயத்தை விட்டு, ஒரு மாதிரி போஸ் கொடுக்கறத விட்டு, என்ன முறைக்கிறத விட்டு வெளியே வா. பர்வதத்தில் எனக்கு முன்பாக வந்து நில்லு, பர்வதத்துக்கு வா. அதுதான் இன்றைக்கு என் பிரசங்கம். பர்வதத்திற்கு, சத்தமா, பர்வதத்துக்கு வா. வேணா எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை போட்டா பார்த்துக்கலாம். பர்வதத்துக்கு வா. ஆண்டவரே சொல்ல மாட்டாங்கப்பா, நான் வர்ற வரைக்கும் அப்பா என்ன சொன்னாருன்னு தெரிலப்பா, அந்த ஆள் வந்தால் எதையும் பேசாதீங்கன்னு சொல்லி வச்சாரான்னு தெரிலப்பா, ஒருத்தர் ஒன்றும் பேச மாட்டாங்கப்பா, போட்டு கொடுத்துருவேன் ஜாக்கிரதை, நான் ஒரு மாதிரி தோத்துறோம். இருக்கீங்களா? ஆளுகளை பாரு, அமைதியாகவே உட்காந்துருந்தா நாளைக்கு நான் பேசுகிறதா வேண்டாமா, ராத்திரியே கிளம்பிடுவேன், அப்புறம் தோத்துறோம். பர்வதத்துக்கு வா, பார்த்துக்கலாம். இன்றைக்கு சபைக்கு தேவன் விடுகிற சவால், அவர் பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, பர்வதத்துக்கு வா, பார்த்துக்கலாம். பர்வதத்துக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும், நன்றி அம்மா தோத்துறோம், லவ் யூ தோத்துறோம். என்ன பிரச்சனையா இருந்தாலும், எசபேலா இருந்தாலும், அதிகார வல்லமையா இருந்தாலும், எதிர்ப்புகளா இருந்தாலும் பார்த்துக்கலாம். எங்க வா, எங்க வா, பர்வதத்துக்கு வா. பிரச்சனைனா மச்சான தேடி போறதில்ல, சொந்தக்காரனை தேடி போறதில்ல, சொல்யூஷன் தேடுறது. இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, அவங்கள பார்க்கலாமா, இவங்களை பார்க்கலாமா, கலெக்டர் ஆஃபீஸ் போகலாமா, அரசியல்வாதியை பார்க்கலாமா, சிறுத்தையின் நிழலுக்கு கீழ் போகலாமா, பாதி சூரியனின் நிழலுக்கு கீழ் போகலாமா, இப்போ ஒன்று புதுசாக கிளம்பி இருக்க, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, எங்கேயும் போவானா, அங்கேயும் இங்கேயும் போனா தொங்கிரும், தலை தலை தொங்கிரும். என் பர்வதத்துக்கு சோத்திரம். எலியாவினுடைய பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பேக்ரவுண்ட்லாம் சொல்கிறாங்க. படிப்பு சிலருக்கு பேக்ரவுண்டு, பணம் சிலருக்கு பேக்ரவுண்டு, பதவி சிலருக்கு பேக்ரவுண்டு, அடைமொழி சிலருக்கு பேக்ரவுண்டு, இப்படிலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பேக்ரவுண்டு சொல்லிக்கிறாங்க, பெருமைப்பட்டுக்கிறாங்க. எலியாவுடைய பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? 1 ராஜாக்கள் 17:1, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், அதுதான் எலியாவினுடைய பேக்ரவுண்டு. அவன் வாழ்க்கை, அவனை பற்றி வேதம் அறிமுகப்படுத்துறது. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், அவர் பிரசன்னத்தில் நிற்கிறவன், அவர் சமூகத்தில் நிற்கிறவன். இருக்கிறீங்களா? என்ன பாஸ்டர்னு சொல்றது பெருமை இல்லை, என்ன ரெவரண்ட்னு சொல்றது பெருமை இல்லை, என்ன பிஷப்னு சொல்றது பெருமை இல்லை. பரலோகத்தில் என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியல. நீங்கள் போதகர்னே அழைக்கப்படாதிருப்பீர்களாகன்றாரு. எல்லாரையும் பாஸ்டர்னு கூப்பிடுறதுக்கே பரலோகம் தனியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண போகுது, தோத்திரம். அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்னு தெரில. உன்னை யாரா பாஸ்டர்னு கூப்பிட சொன்னது அப்படின்னே கேட்பாரு, தோத்திரம். இதில் வேறு ரெவரண்டு, ரைட் ரெவரண்டு, பிசப்பு, பிசப்பி, தோத்திரம், அப்படிலாம் நிறைய இன்றைக்கி அடைமொழி. ஆனால் எலியாவுக்கு அப்படிலாம் பட்டமெல்லாம் இல்லை. அவர் யாருன்னா தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன், தேவ பிரசன்னத்தில் நிற்கிறவன். அப்படி ஆண்டவருக்கு முன்னால அவர் பிரசன்னத்தில் பர்வதத்தில் நின்னப்போ
அவரால் எல்லாத்தையும் சாதிக்க முடிஞ்சது. சாரிபாத்து விதவை வீட்டில் அவரால் எண்ணெயும் மாவும் குறைஞ்சு போகவே, கேரி தாத்துல காக்கா சோத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போச்சு. ஆமேனா? செத்து போன சின்ன பிள்ளைய உயிரோட எழுப்ப முடிஞ்சிச்சு. வானத்திலிருந்து அக்கினியை இறங்கி வர வைக்க முடிஞ்சிச்சு. பலத்த பெருமழைய 3 வருஷத்துக்கு பிறகு தேசத்தில் கொண்டு வர அவரால், எப்போ? அவர் பர்வதத்தில் நின்னப்போ, தேவ பிரசன்னத்தில் நின்னப்போ, கர்த்தருக்கு முன்னால நின்னப்போ. இப்போ காணாம போயிட்டாரு. பர்வதத்துக்கு பதிலா அவரா சில விஷயங்களை தேடிக்கிட்டாரு, செலக்ட் பண்ணிக்கிட்டாரு. புதுசா ஒரு சூரச்செடி, அங்கிருந்து தப்பிச்சு ஓடி ஒரு கொகை, ஒரு கெபி, ஒரு கொகை, அங்க போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இப்போ பயம், பதட்டம். எசபேல் இப்படி சொல்லிட்டா, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் இனிமே ஊழியத்தை தொடர விரும்பல. நீ இந்த மாதிரி பேச மாட்டியே எலியா, நீ பயந்ததே இல்லையே. 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னால எசபேலின் தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் 450 பேருக்கு, 400 பேருக்கு முன்னால, கிட்டத்தட்ட மொத்தம் 850 பேருக்கு முன்னால சவால் விட்டவனாச்சே நீ. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கும் சபையினுடைய கண்டிஷன், அழைக்கப்பட்ட ஜனத்தினுடைய கண்டிஷன் என்ன? ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலம் தைரியம்தான், அபிஷேகம்தான், ஆவியானவர் தான், அந்நிய பாஷை தான், பைபிள் படிக்கிறதா, ஊழியம் செய்கிறதா, சுவிசேஷம் சொல்கிறதா, தும் ஆதாயம் பண்ணுறதா. ஆமாம், எதை பற்றின பயமும் இல்லை. கர்த்தர் இருக்கிறார், தேவன் என்னை நடத்துவார் அப்படிங்கிற வைராக்கியம். அப்புறம் வர 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 மாமி, நான் சொல்லலை, அந்த மாதிரி என்ன ஆயிருது? தேஞ்சிருது. எலியா நிலை அப்படித்தான். ஆரம்பத்தில் 17, 18 அந்த 2 அதிகாரத்திலையும் சிக்குப்புக்கு சக்குப்புக்கு. எலியா லைஃப் வேற மாதிரி. ஆனால் 19 அதிகாரத்தில் அபவுட் 10 தோத்துறான். டோட்டலாக அப்படியே தலைகளா குப்பரடிக்கா திரும்பிட்டு. இன்னைக்கும் நிறைய பேர் தங்கள் லைஃப்ல சோர்ந்துட்டாங்க. ஊழியம் போர் அடிக்குது, ஜெபம் போர் அடிக்குது, பைபிள் படிக்கிறது போர் அடிக்குது. ஆமா, என்ன அழைப்பு, என்ன ஆண்டவர், போதும். குடும்ப ஜெபம் போதும், பைபிள் படிச்சதெல்லாம் போதும், சச்சுன்னு ஓடுனது போதும், அந்த ஜெபம் இந்த ஜெபம் நின்னதெல்லாம் போதும் அப்படின்னு கூட்டம் வச்சா கூட ஆமா போதும். யாரோ ஒருத்தன் வரானா தோத்துறேன், மாயவரத்திலிருந்து தோத்துறேன், அந்த ஆள் வந்து 2 நாள் கத்த போறானா, வரட்டும் கத்தட்டும் போட்டோம், நம்ம வீட்டில் இருப்போம்டோய் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மைண்ட் செட் எல்லாம் மாறி போச்சு சார். தேவனோட இணைஞ்சு ஓட, சபையோட இணைஞ்சு ஓட, தேவ திட்டத்தோட இணைஞ்சு ஓட மனசு. இங்க ஆண்டவர் அவனை அழைக்கிறார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம். அந்த 7ஆம் வசனத்தில் சொல்றார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம், ஒரு மிகப்பெரிய ஓட்டத்தை உனக்காக நான் முன்குறிச்சு வச்சிருக்கிறேன். எசபேல் சொல்றது உனக்கு பெருசா போயிடுது, சூழ்நிலை சொல்றது உனக்கு பெருசா போயிடுது, மனுஷன் சொல்றது உனக்கு பெருசா போயிடுது, பிரச்சனை சொல்றது உனக்கு பெருசா போயிடுது, பலவீனங்கள் சொல்றது, சொந்தக்காரன் சொல்றது உனக்கு பெருசா போயிடுது, ஒரு அதிகாரி சொல்றது பெருசா போயிடுது, அரசியல்வாதி சொல்றது பெருசா போயிடுது, ஆளுகிற தலைவர்கள் சொல்றது பெருசா போயிடுது. உன்னை படைச்சு, உலகத்தை படைச்சு, உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிற சர்வசக்தி உள்ளவர் நான் சொல்றது உனக்கு காதுல ஏற மாட்டேங்க அப்படின்னு எலியா பார்த்து சொல்றாரு. புரியுதா? ஆமேனா? இன்னும் சிலர் சோகம் மாறவில்லை, சோகத்திலிருந்து வெளில வர்ற மாதிரி தெரியவும் இல்லை. ஆனால் உங்கள் சோகத்தை இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு ஒட்டைக்காமல் நான் போவதில்லை. ஆமேனா?
உங்களை பற்றின தேவ திட்டம் பெருசு. நீங்க யாராவனாலும் இருந்தாலும், படிப்பு, அழகு, திறமை, வயசு இதெல்லாம் பொருட்டே இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் உள்ளவைகளை அவமாக்க இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:27-28 வசனங்கள். ஒரு ஞானியை வீழ்த்தணும்னா உலகத்தில் அவனை விட சூப்பர் ஞானி தான் வேணும். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு பைத்தியம் இருந்தால் போதும். ஆண்டவர் ஒரு சிலர் மட்டும்தான் திரும்ப திரும்ப ஆமேன்னு சொல்கிறாங்கப்பா. ஆமேனா? பலசாலியை வெட்கப்படுத்தணும்னா அவனை விட பலசாலி தான் அவனை வீழ்த்த முடியும். ஜிம்முக்கு போய் ஜம்முன்னு இருக்கணும் தோத்துறான், அப்படி ஆளுகளால் தான் வீழ்த்த முடியும். ஆனால் ஆண்டவருக்கு அப்படி இல்லை. ஒரு பலசாலியை வீழ்த்துறதுக்கு ஒரு பலவீனன் போதும். வேதத்தில் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் எல்லாருமே சாதாரணமானவர்கள், பலவீனமானவர்கள். அவர்களைத்தான் கர்த்தர் கரத்தில் எடுத்தார், அவர்களைத்தான் கர்த்தர் பயன்படுத்தினார், தேசங்களை அவர்களை கொண்டு அசைத்தார். உங்களை நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் ரட்சிக்கலை. ஹலோ, சும்மா சோகமாக வந்து சர்ச்சில் உட்காந்துட்டு போகிறதுக்காக யாரையுமே ஆண்டவர் அழைக்கலை. இல்லை, இடங்காலியாக இருக்குது, அந்த சேரில் வந்து உட்காந்துட்டு நானும் இடத்த நிரப்பிட்டு போனேன்னு சொல்கிறதுக்காகவும் கர்த்தர் நம்மளை அழைக்கலை. மிகச்சிறந்ததை இந்த உலகத்தில் தேவன் சாதிக்கத்தான் உங்கள் ஒவ்வொருத்தரையுமே தேவன் அழைச்சிருக்கிறார். சின்னவன் சிறியவன் பலத்த சாதியுமாவான். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நான் யார், என்னை அழைத்தவர் யார், இந்த 2 அறிவு நமக்கு இருந்துருச்சுனாலே ஏசுரத்தஞ்சயம் சாதிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கை மாதிரி மேன்மையான வாழ்க்கை இந்த உலகத்தில் எதுவுமே. ஈசாக்குங்கிற சந்ததி இந்த பூமியில் கொண்டு வர்றதுக்கு ஆண்டவருக்கு 100 வயசு கிழவனும் 90 வயசு கிழவியும் தான் இன்னைக்கு தேவைப்பட்டாங்க. கிழவனுக்கு வயசு 100, கிழவிக்கு வயசு விட்டாரா? உனக்கு வயசாயிருச்சு, பலவீனம், வேண்டாம், வேற ஆளை வச்சு பார்த்துக்கிறேன்னு போனாரா? இல்லையா? 90 ஆனாலும் துரத்துவேன் அப்படின்னு கலவியை சாராளை துரத்தி 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 கொடுக்க வேண்டிய சந்ததியை சாராள் மூலமாகத்தான் கொடுத்தார். சாராள் இடையிலாம் ஐடியா மாத்திரா, அத்தான் ஆகார கல்யாணம் பண்ணிக்குங்கோ, ஆகார மூலமாக சந்ததி வரட்டுங்கோ, என்ன ஆளை விடுங்கோ, அப்படித்தான் சாராளம்மா சொன்னான். அத்தான்னு சொன்ன உடனே நம்மளால செத்தான். சாராள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவனும் சைடு ரூட்டு போட்டான். என் பிளான் சாராள் தான்னா சாராள் தான். 90 ஆனாலும் உன் கர்ப்பமே செத்து போயிருந்தாலும் உலகமே உனக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாலும் உன்னை தூக்கி பலப்படுத்தி ஓ மூலம் நிறைவேற்ற வேண்டிய என் திட்டத்தை உன்னை கொண்டே நிறைவேற்றி முடிப்பேன். There is no other substitution in the plan of God. இந்த சப்ஸ்டிடியூட்டுக்கு தேவ திட்டத்தில் இடம் கிரிக்கெட்டில் இருக்குது, ஃபுட்பாலில் இருக்குது, தோதராம் உலக பிரகாரமான விளையாட்டுகளில் சப்ஸ்டிடியூட்டுக்கு இடம் இருக்குது. ஆனால் தேவ திட்டத்தில் என் ரோலு எனக்கு மட்டும்தான். ஐயோ சொல்ல மாட்டுறாங்களே, சொல்ல மாட்டுறாங்களே. என் ரோலு எனக்கு மட்டும்தான். என்னை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய திட்டம் என்னை வச்சுத்தான். ஆமேனா? வயசானாலும் விட மாட்டாரு, பலவீனப்பட்டாலும் விட மாட்டாரு. எப்ரோன் காலேப்பு கைக்கு வந்தப்போ காலேப்புக்கு வயசு 85. 30 லட்சம் மக்களை மோசே விடுதலை செஞ்சப்போ மோசேக்கு வயசு 80.
அப்போ பலவீனம் சொல்லாத. என் பர்வதத்துக்கு இந்த சாக்கு போக்கு காரணம் என்கிட்ட சொல்லாத. உன் சாக்கு மூட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டு இங்க வராத. உன் பிரச்சனையை விட நான் பெரியவர். உனக்கு பிரச்சனை பண்ற ஆளை விட நானு, எசபேலை விட நானு, ஆளுகிற யாரையும் விட. அவங்க வடக்கு ஆண்டாலும் சரி, தெற்கு ஆண்டாலும் சரி, மத்தியில் ஆண்டாலும் சரி, இங்க ஆண்டாலும் சரி, எங்க ஆண்டாலும் சரி, எல்லாரையும் விட நம்மை அழைத்த கர்த்தர் பெரியவர். நீ ஒன்று செய்ய, பர்வதத்துக்கு வா. எங்க வா? அதுதானே இப்ப நமக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு. எங்க வேணாலும் போயிடுவோம், எங்க வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ண நம்ம ரெடி. மச்சான் வீட்டுக்குமா போயிடுவோம், கல்யாணம் விடா போயிடுவோம், அந்த ஃபங்க்ஷனா போயிடுவோம், இந்த ஃபங்க்ஷனா போயிடுவோம். சில ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அவங்க எந்த விதத்தில் நமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றதுக்கே 7 நாள் ஆகும் தோத்துறோம். ஆனால் அந்த வீட்டு ஃபங்க்ஷனில் போய் நம்ம உட்காந்துருப்போம். இவங்க எந்த விதத்தில் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டால் அதை எக்ஸ்பிளைன் சொல்லி சொல்கிறதுக்கே 7 நாள் ஆகும். ஏன்னா நமக்கே தெரியாது. ஆனால் அங்கே போய் உட்காந்துருப்போம். ஏன்னா பிரியாணி எல்லாத்துக்கும் we have lot of time. குளிக்கிறதுக்கு டைம் இருக்குது, சமைக்கிறதுக்கு டைம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குது, அரட்டை அடிக்கிறதுக்கு டைம் இருக்குது, சாட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, வாட்ஸ்அப் பார்க்குறதுக்கு டைம் இருக்குது, கூகுள் பார்க்குறதுக்கு டைம் இருக்குது, விளையாடுறதுக்கு டைம் இருக்குது, சண்டை போடுறதுக்கு டைம் இருக்குது, புருஷனையே அடிக்கிறதுக்கு டைம் இருக்குது, மாமியா மருமக சண்டைக்கு டைம் இருக்குது, பாஸ்டரை குறை சொல்கிறதுக்கு டைம் இருக்குது, சர்ச்சுக்கே பாம்பு வைக்கிறதுக்கு டைம் இருக்குது, தரிசனத்தை உடைக்கிறதுக்கு டைம் இருக்குது, பிஸ்னஸ் பண்ண டைம் இருக்குது, பிரயாணம் பண்ண டைம் இருக்குது, ஆடு வளர்க்க டைம் இருக்கு, மாடு வளர்க்க டைம் இருக்கு, ஆட்டை குளிப்பாட்ட டைம் இருக்கு, மாட்டை குளிப்பாட்ட டைம் இருக்கு, பால் கறக்க டைம் இருக்கு, மாடு போடுற சாணியை பொறுக்கிறதுக்கு கூட டைம் இருக்கு. நான் பொதுவாக பேசுகிறேன், நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. நானே ஏற்கனவே டென்ஷனில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் சபைக்கு என்ன இருக்கு? டைம் இருக்கு. கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்கு. புருவத்துக்கு கொஞ்சம் நேரம், கன்னத்துக்கு கொஞ்சம் நேரம், உதட்டுக்கு கொஞ்சம் நேரம், முடி, எல்லாத்துக்கும் we have time. நாய் வளர்க்க டைம் இருக்கு சார். அந்த நாயை குளிப்பாடுறதுக்கு டைம் இருக்கு, நாயோட பேசுறதுக்கு, நாயோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு, வாக்கிங் போறதுக்கு டைம் இருக்கு. ஆனா இன்னைக்கு சபைக்கு எதுக்கு டைம் இல்லை? இன்னைக்கு நான் ஓப்பனா சொல்ல, ஊழியம் செய்ய கூட டைம் இருக்கு சார். நான்காக அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு ஓடுறதுக்கெல்லாம் டைம் இருக்குது. உட்கார்றதுக்கு, அவர் பர்வதத்தில் நிற்கிறதுக்கு, அவர் பிரசன்னத்தில் நிற்கிறதுக்கு, அவர் முகத்தை பார்க்கறதுக்கு, அவர் சமூகத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு சபைக்கு டைமே தேவையானது. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறா. அதை நிப்பாட்டு. வா என் பர்வதத்துக்கு, என் பாதத்துக்கு வா. 20, 25, 30 வருஷங்களுக்கு முன்னால இருந்த மாதிரி இன்னைக்கு பெந்தகோஸ்தே மார்க்கம் இல்லை. அன்றைக்கு சபைக்கு கொடுக்க முக்கியத்துவம் இன்றைக்கு சபைக்கு இல்லை. நான் 1992ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன். அன்னைக்கு நான் பார்த்த சபை வேற. ஒருவேளை 92 ரட்சிக்கப்பட்ட நானே சபையை பரவசமா பார்த்திருப்பேன்னா, அதுக்கும் கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டவங்க என்னை விட அதிகமா சபையின் மேன்மையை, சபையின் மகத்துவத்தை பார்த்தார்கள். சபைக்குள்ள ஐக்கியம், சபைக்குள்ள பரிசுத்தம், சபைக்குள்ள மெய்யான ஆராதனை, பிரதிஷ்டை, ஆத்தும பாரம், சுவிசேஷ பாரம், ஆத்தும ஆதாயம் என்று சபை பிரகாசித்த காலங்கள். உபதேசம், சத்தியம், அதுல உறுதியாய் நின்ற அனுபவம். கர்த்தர் தான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். தூக்குவாளியில சோத்தை கட்டிக்கிட்டு சர்ச்சுக்கு போனவன் நான் 18 வயசுல.
இப்போ மத்தியானம் சோறு போட்டாலும் சபைக்கு ஆளுக்கு வர மாட்டேங்குது. அன்னைக்கு நாங்கள் தான் சோறு எடுத்துகிட்டு போவோம். ஆராதனை 1.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் இல்லை, 4 மணி நேரம் 4.5 மணி நேரம்லாம் ஆராதனை போகும். ஒருவேளை சீக்கிரமாக ஆராதனை முடியுதுன்னா பாஸ்டர் எங்கேயா வெளியூர் போகிறாரா அப்படின்னு நாங்களாம் பேசிக்கிறோம். ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு பாஸ்டர் முடித்தாரு அப்படின்னு. இப்பெல்லாம் நேரம் இழுத்துச்சே. ஆமாம், ஆத்துமா இழுத்துறோம், வேற சபைக்கு போயிடும். நீங்க ரொம்ப நேரமாக இழுக்கிறீங்க, ரொம்ப நேரமாக பிரசங்கம் போகுது, ரொம்ப நேரமாக பாட்டு போகுது, ரொம்ப நேரமாக ஆராதனை போகுது. வேணாண்டா, சபையை மாற்றுவோம்டா. அங்கே 1.5 மணி நேரம் தான் ஆராதனை பண்ணுறாங்க. இல்லை மச்சான், இங்கே 1 மணி நேரம் பண்ணுறாங்க. அப்போ அங்கே போயிடுவோம்டா. இன்னும் ஒரு இடம் இருக்கு, அங்கே தான் எல்லாம் போகுது. அங்கே ஆராதனையே கிடையாது. அந்த இடத்துக்கு பேர் நரகம். இப்படியே போய்கிட்டு இருந்தால் அங்கே தான் போய் நிற்கும். அப்போ இன்னைக்கு பர்வதம் புறக்கணிக்கப்படுது, ஆலயம் புறக்கணிக்கப்படுது, சமூகம் புறக்கணிக்கப்படுது. இருக்கிறீங்களா? பர்வதத்தின் மேன்மையை அறிந்த எலியாவே பர்வதத்தை புறக்கணிச்சிட்டு ஒரு குகையில போய் நிற்கிறான். வா பர்வதத்துக்கு, எனக்கு முன்பாக வந்து நில். இருக்கிறீங்களா? நான் ஒரு 3 பாயிண்ட் அங்க சொல்றேன். அதிக தூர ஊழியம் எலியாவுக்காக காத்திருந்தது. சொல்லுங்க அந்த வார்த்தைய. அதிக தூர, சத்தமா, அதிக தூர. 7ஆம் வசனம். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அவன் நினச்சிக்கிட்டா அவ்வளவுதான், நம்ம ஊழியம் ஓட்டம் எல்லாமே என்ன செஞ்சிச்சு, முடிஞ்சிருச்சுன்னு. நோ 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 நோ. 7ஆம் வசனத்தில் இப்போ கர்த்தர் சொல்கிறாருன்னா சும்மாவா? அவன் நினச்சிட்டான், நம்ம எல்லாம் சாதிச்சிட்டோம், நம்ம எல்லாம் பண்ணிட்டோம், நம்ம ரேஸ் முடிஞ்சிட்டு, நம்ம ஓட்டம் முடிஞ்சிட்டு, நம்மளே முடிச்சுக்க வேண்டியதா, இனிமேலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நோ, இன்னும் அதிக தொலைதூர ஒரு ஓட்டம், ஒரு ஊழியம் உனக்காக காத்திருக்கிறது. அதனால நீ பர்வதத்துக்கு வா. இன்னைக்கும் தீர்க்க தரிசனமா உங்களை பார்த்தா தான் சொல்றார். சூழ்நிலைகள் உங்களை சோகத்துக்குள்ள தள்ளலாம். எசபேலின் வார்த்தைகள், மனித வார்த்தைகள் உங்களை சோர்வுக்குள்ள தள்ளலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், தொலைதூர அதிக தூர பிரயாணம், ஓட்டம், ஊழியம், எதிர்காலம் உங்களுக்காக அவர் சமூகத்தில் ஆயத்தமாய் இருக்கிறது. டாக்டர் சொல்லுவார், பாவம் சோலி முடிஞ்சிரும்னு. ஏன்னா அவருக்கு அதான் தெரியும். சில சமயம் சொல்ற, அவர் சொல்றது உண்மையும் தான் கூட. சொல்லுங்க, எல்லாம் உங்களுக்கு பண்ணியாச்சு, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியாச்சு, இனி வாய்ப்பில்லை, அவ்வளவுதான் அப்படிம்பாரு. இதை காசு வாங்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல. இருக்கிற காசெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு இனி இதுகிட்ட காசு வாங்கிறதுக்கு வழி இல்லடான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவார், அவ்வளவுதான். நாமளும் அவரை பார்த்து சொல்லுவோம், அவ்வளவுதான், முடிந்தது, தோத்துறேன். ஆனால் டாக்டரை பாராட்டணும். ஒரு காஸ்பல் சொல்லுவார் டாக்டர், ஒரு சுவிசேஷம் சொல்லுவார். என்ன தெரியுமா சுவிசேஷம்? உங்கள் பகவான் தான் உங்களை காப்பாற்றணும். இனி உங்களை யார் தான் காப்பாற்றணும்? பகவான் தான் காப்பாற்றணும். அந்த பகவான் தான் இயேசு. ஆண்டவரே, நான் உங்கள் பேரை சொல்கிறேன், அப்போ கூட ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் உட்காந்துருக்குறாங்கப்பா. மேலேருந்து எல்லாரையும் பாருங்கப்பா. இப்போ நான் சொன்னதுக்காக வேண்டி ஆமே நல்லிலே சொல்கிறாங்கப்பா. ஏமாத்துக்காரங்களா இருக்கிறாங்கப்பா. வேணாம் சொல்லிட்டேனா? அந்த பகவான் தான் இயேசு. அப்ப சூழ்நிலை சொல்லும் அவ்வளவுதான், முடிஞ்சிட்டுன்னு. எசபேல் சொல்றா, பாகால் தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணையா அதே மாதிரி நான் உன்னை கொல்றேனா இல்லையா பாரு அப்படின்னு சொன்னா. அப்ப பாருங்களேன், கொல்ல போறேன் பாருன்னு தான் சொன்னா, கொல்லல. சொல்லுங்க, சூழ்நிலை நம்மளை த்ரெட்டன் தான் பண்ணும், பயமுறுத்தத்தான் செய்யும். ஆனா நம்ம உசுரை எடுக்க எந்த கொம்பனுக்கும் எந்த கொம்பிக்கும் அதிகாரம் அதிகாரம். என் தலையில் இருக்கிற முடி கூட என்ன செய்யப்பட்டிருக்கான். அப்புறம் அப்புறம்
அவர் பெர்மிஷன் இல்லாமல் அதில் ஒரு முடி கூட கீழே என்ன செய்யாதான். அப்புறம் கும்பிட்டு வசனம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், அப்புறம் எதுக்கு சோகமாக இருக்கணும்? தலை குனிவுங்கிறது தேவ பிரசன்னத்தில் நிற்கிறவனுக்கு இல்லவே இல்லை. தெம்பு தில்லு திமிரு இருந்துகிட்டே இருக்கும். நாம் தேவ பிரசன்னத்தில் நின்றால், என் கர்த்தர் என்னோடு, என்னை அழைத்தவர் என்னோடு, எனக்காக ஒரு தொலைதூர பயணத்தை, அதிக தூர ஓட்டத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். என் ரேஸ நான் ஓடி முடிக்கிற வரைக்கும் இந்த உலகத்தின் எந்த சக்தியும் என்னை மேற்கொள்ள. ரெண்டு தீமோத்தேயுல 4:7 பவுல் அப்போஸ்தலர் சொல்றார் இல்லையா, நல்ல போராட்டத்தை, என் ஓட்டத்தை முடித்தேன். என் ஓட்டம் முடிக்கிற வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12:1 படிக்கிறோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. ரெண்டு விஷயம், ஒன்று பாரம், இன்னொன்று பாவம். ஒன்று பாரம், இன்னொன்று பாவம். இதை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி. ஒரு வேர்டும் அதில் மகிமையானது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு. ஆமென் சொல்லுங்க. அப்போ எனக்கு ஒன்றை ஆண்டவர் நியமித்திருக்கிறார், என் அம்மாவுக்கு ஒன்றை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். சொல்லுங்க. என் தகப்பனுக்கு நியமிச்சது எனக்கு கிடையாது. அவர் ரேஸ் வேற, என் ரேஸ் வேற. அவர் ட்ராக்ல அவர் ஓடணும், என் ட்ராக்ல நான் ஓடுவேன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. ஆமெனா? சாதிக்கத்தான் என்ன அழைச்சிருக்கிறாரு. பட்சபாதம் உள்ளவர் அல்ல. உலகத்தில் தான் அப்பா அம்மா பெத்து போட்ட பிள்ளைகளை வித்தியாசமாக பார்ப்பாங்க. பெத்ததே 2, அந்த 2ஐயும் வேற வேற மாதிரி பார்க்கறது. மூத்த பிள்ளைய ஒரு மாதிரி பார்க்கறது, இளைய பிள்ளைய ஒரு மாதிரி பார்க்கறது, ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் ஒரு மாதிரி பார்க்கறது, பொம்பளை பிள்ளையாக இருந்தால் ஒரு மாதிரி பார்க்கறது, ஒல்லியாக இருந்தால் ஒரு மாதிரி பார்க்கறது, உருண்டையாக இருந்தால் ஒரு மாதிரி பார்க்கறது, கலராக இருந்தால் ஒரு மாதிரி, கருப்பாக இருந்தால். நிறைய பேருக்கு விஷயம் தெரிய மாட்டேங்குது, கருப்பே ஒரு கலர் தான். படிப்பு வந்தால் ஒரு மாதிரி, படிப்பு வரலன்னா ஒரு மாதிரி. பெத்தது 2, இந்த 2ஐயும் வித்தியாசப்படுத்தி பார்க்குற உன்னையெல்லாம் இயேசு ரத்தம் ஜெயம் உலகம். ஆனால் நம்ம அப்பா அப்படி இல்லை. அவர் பெத்தது ஐயோ கோடா கோடி ஜனம். இந்த உலகத்தில் இருக்கிற அம்புட்டு டிக்கெட்டுமே அவர் பிள்ளை தான். இதில் ஒன்னையுமே அவர் வித்தியாசப்படுத்தி எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. நீங்க எல்லாருமே அவருக்கு விசேஷமானவர்கள். தொலைதூர ஓட்டத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறார். நீங்க பண்ண வேண்டிய பிரயாணம் அதிக தூர ஓட்டம் உங்களுக்காக இருக்கு. பெரிய ஓட்டம் உங்களுக்காக இருக்கு. பெரிய எதிர்காலம் உங்களுக்காக இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அண்ணன் மாதிரிலாம் யோசேப்பை கொன்றணும்னு சொல்லி குழிக்குள்ள தூக்கி போட்டான். குழிக்குள்ள இருந்து யோசேப்பு கத்துறான், புலம்புறான். அன்னைக்கு அவன் கதையை முடிச்சிடலாம் தான் அண்ணன் மாதிரிலாம் பிளான் போடுறான். ஒருவேளை யோசேப்பு கூட நினச்சிருப்பான், இன்னைக்கோட நம்ம கதை என்ன செஞ்சிரும் போல, முடிஞ்சிரும் போல, அவ்வளவுதான் போலன்னு யோசேப்பு நினச்சிருப்பான். அவங்க அண்ணன்மாரும் நினச்சிருப்பாங்க, போங்கடா கோமாளிகளா. என் புள்ள யோசேப்புக்கு ஒரு தொலைதூர ஓட்டத்தை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களே அவனை எகிப்துக்கு விற்பீங்க. உங்க மூலமாவே அவன் எகிப்துக்கு போவான். ஆமேனா? அங்க போத்திபார் வீட்டில் கொஞ்ச நாள் இருப்பான். அங்க ஒரு கிழவி, அங்க ஒரு பேய் தோத்துறோம் அவனை பாவத்துக்குள்ள தள்ள முயற்சி பண்ணும்.
நம்மளால எஸ்கேப் ஆவான் என் பிள்ளை. அப்புறம் அவன் மேலே பாவம் வெளி சுமத்தப்படும், சிறைச்சாலில் தூக்கி போடுவாங்க. சிறைச்சாலில் அவன் கதை முடிஞ்சிரும்னு எல்லா பேரும் நினைப்பான். ஆனால் அந்த சிறைச்சாலில் தான் ஒருத்தனை கூப்பிட்டு வருவேன். அவன் சொப்பனத்துக்கு இவன் அர்த்தம் சொல்லுவான், ஆனால் அவன் மறந்துடுவான். ஆமேன்னு சொல்லுங்க. நேரம் வரும், திரும்ப ஞாபகப்படுத்துவேன், ராஜாவுக்கே சொப்பனம் தருவேன். அன்னைக்கு யோசேப்பு அரண்மனைக்கு போவான், அர்த்தம் சொல்லுவான், அதிகார சிங்காசனத்தில் அமர்த்தப்படுவான். பஞ்ச காலத்தில் என் ஜனம் இஸ்ரவேலரை அவன் தானியம் தந்து போஷிப்பான். இவ்வளோ பெரிய மாஸ்டர் 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 பிளானை நான் என் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கும் போது உன்னை எவனோ குழியில் ஓடுறானா, உன்னை எவனோ திட்டுறானா, உங்கள் அண்ணன் மாதிரி உனக்கு விரோதமாக எழும்புறானா, நீ ஒரு சைஸாக புலம்புறியா, மூக்க ஒரு சைஸாக வச்சிருக்கிறியா, வெள்ளவா கெபியை விட்டு, குகையை விட்டு, சோர்வை விட்டு, சோகத்தை விட்டு. உன்னை பார்த்தா எனக்கே பயமாக இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எனக்கு முன்பாக பர்வதத்தில் வந்து என் சமூகத்தில் வந்து, ஃபார் எனி ப்ராப்ளம், ஃபார் எவ்ரி ப்ராப்ளம் there is only one solution, that is the presence of God. எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எத்தனை பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரே ஒரு தீர்வு, அது தேவனுடைய பர்வதம், தேவனுடைய பிரசன்னம். பர்வதம் ஆலயத்துக்கு ஒப்புமையாய் சொல்லப்படுகிறது, பர்வதம் தேவ சமூகத்துக்கு ஒப்புமையாய் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்யாதீங்க, விட்டுறாதீங்க. 10:25 எபிரேயரில் படிக்கிறோம். நான் அடிக்கடி சாட்சியாக சொல்லுவேன், ஆதரவு இல்லாமல் இந்த உலகத்தில் அனாதை மாதிரி தற்கொலை பண்ணி செத்து போகணுன்னு கையில் தூக்கு கயிறு எடுத்துட்டு 18 வயசில் தற்கொலை பண்ணி போகின என்னத்தான் சர்வ வல்லவரின் அன்பு சந்திச்சிச்சு. அன்னைக்கு சபைக்குள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் என்னை வளர்த்தது சபை, என்னை மனுஷனாக்குனது சபை, என்னை உருவாக்குனது சபை, என்னை உயிர்ப்பித்தது சபை, என்னை ஊழியக்காரனாக்குனது சபை, வார்த்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது சபை, அபிஷேகத்தினால என்னை நிரப்பினது சபை. ஏன் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சதே சபை தான். இன்னைக்கு வரைக்கும் நான் சாப்பிட்றேன்னா அதுக்கு காரணம் சபை தான். எனக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுத்ததும் சபை தான். இன்னைக்கு ஆயிரங்களுக்கு நான் அறியப்பட்டிருக்கிறேனாலும் சபை தான். ஓட்ட டவுசரை போட்டுட்டு மாத்து டவுசர் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவன் நான். கிராமத்தில் எங்கள் ஊருக்கு மேலே ஏரோப்ளேன் பறக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் கூப்பிட்டுட்டு, ஏலே நம்ம ஊருக்கு மேலே ஏரோப்ளேன் பறக்குறோய் அப்படின்னு ஏரோப்ளேனை விரட்டிக்கிட்டே போடுறது. எதை விரட்டிக்கிட்டே? ஏரோப்ளேனை. டவுசர் இடுப்புலேயும் நிற்காது, அப்படியே தூக்கி பிடிச்சிக்கிட்டு. ஆமாம், ஓட்டை வேற இருக்கும், அதில் பஞ்சர் ஓட்டியிருப்பேன் நான். பஞ்சர், தன்மான தமிழன் நான், பஞ்சம் பஞ்சர் ஓட்டி. இப்போ எல்லாம் நல்ல டவுசரே ஓட்டையாக்கி போட்டுக்கிறாங்க. ஓட்ட டவுசரே காஸ்ட்லியாக விற்குதுன்னு வாங்கி வேற போட்டுக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா சொல்லுங்க. நாங்களாம் அன்னைக்கு ஒரு சின்ன ஓட்டை இருந்தால் கூட அது ஒரு பெரிய பஞ்சர் ஒட்டி போட்டிருப்போம். ஓடுறது ஏரோப்ளேனை வரைச்சிக்கிட்டே. இங்கே 2 பேர் இருக்கீங்களா, வாழ்க்கை வளமுடன். அப்புறம் அந்த ஏரோப்ளேன் மறைஞ்சிரும், போயிருச்சுரா, வாங்கடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ரிட்டர்ன் வந்த ஆளு நான். ஒருவேளை சோத்து பெருக்கினுடைய அருமை தெரியும் எனக்கு. கஷ்டத்தின் வறுமையின் உச்சத்தை பார்த்தவன் நான். பர்வதம், ஆலயம், சபை கூடி வருதல், என் ஆவிக்குரிய தகப்பன், சபையில் எனக்கு கிடைச்ச உறவு, இந்த ஃபெல்லோஷிப் ஐக்கியம். பர்வதத்துக்குள்ள வந்தம் பாருங்க, வேற மாதிரி என் லைஃபு வேற மாதிரி ஒத்தவாக்கற அப்படிதான் என்ன சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி பாமு பாப்பி, பர்வதத்துக்கு முன் பர்வதத்துக்கு பின். பர்வதம் வர்றதுக்கு முன்னாடி உதவாக்கற, தருதலை. என்ன அப்படிதான் சொல்லுவா, தருதலை, வேஸ்ட்டு, உதவாக்கற, தாந்தோண்டித்தனமா சுத்துறாம்பாரு. நீலாம் எதுக்கடா உசுரோட இருக்கிற? எத்தனையோ பேருக்கு சாவு வருது, உனக்கு வர மாட்டேங்க.
செத்து தொலை அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நானும் சேட்டை. ஆனா பர்வதம் இயேசு ரத்தம் ஜெயம் என் வாழ்க்கைய, என் சுபாவத்தை, எல்லாத்தையும், என் தரத்தை மாத்துச்சு. இன்னைக்கு அதே ஏரோப்ளேன்ல இயேசு ரத்தம் ஜெயம். பட்டணங்கள் தாண்டி பட்டணங்கள், மாநிலங்கள் தாண்டி மாநிலங்கள், தேசங்கள் தாண்டி தேசங்கள். இந்த ஓட்ட டவுசர்காரனை கோட்டு சூட்டு போட்டு பறக்க வைக்கிறார் சார். இந்த மனசுல யோசிச்சு அல்லேலூயாவா. பர்வதத்தை சாதாரணமாக நினைக்கப்படாது. பள்ளிக்கூடம் போறையோ இல்லையோ, பர்வதத்துக்கு வா. பல்கலைக்கழகம் போறையோ இல்லையோ, பர்வதத்துக்கு வா. ஆமேனா காண ஆமேனா. பள்ளிக்கூடத்தை விட பர்வதம் மேலானது, பல்கலைக்கழகத்தை விட பர்வதம். இந்த உலகத்தில் நாம் பார்க்குற எதையும் விட பர்வதம் மேலானது. ஏசாயா 2:2 கடைசி நாட்களில் ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி. எழுதியிருக்கா? ஆமேனா. அப்ப கடைசி காலத்துல எல்லா பர்வதம், எல்லா மலைகளுக்கும் மேல ஆலயம் என்கிற மலை தான் உயர்ந்திருக்குமா. இது கடைசி காலம்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அப்பா நம்ம காலத்துல தான் வருவாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? 4 பேர் இருந்தாலும் சந்தோஷம்தான். நீங்க ஏன் கட்சி தோதரம்? நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன், நம்ம தலைமுறையில தான் ராஜா மத்தியாகாயத்தில் வரப்போறார். நான் 100% நம்புறேன் நம்ம சாக மாட்டோம்னு. இங்கே வர்றா சாக மாட்டோம்னு சொன்னாலும் அதுக்கு முறைக்கிறாங்க சோத்திரம். அப்போ முன்னால் போங்க, அலையில சொல்லுங்க, நான் சாக மாட்டோம்னு நம்புகிறேன். அதாவது என்னன்னா தோத்திரம், நம்ம உசுரோடு இருக்கும்போது அப்பா வருவார். மத்திய ஆகாயத்தில் ஒரு இமை பொழுதுல டேக் ஆஃப், எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்கிறோம். அப்போ இந்த கடைசி காலத்தில் தான் என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி பைபிளில் முன்னுரைக்கப்பட்டிருக்கோ அது எல்லாமே நடக்குது. கொள்ளை நோய்கள் இந்த காலத்தில் தான், பாவம் பெருத்து போனது இந்த காலத்தில் தான், பூமி அதிர்ச்சிகள் இந்த காலத்தில் தான், ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், யுத்தங்களின் செய்திகள் இந்த காலத்தில் தான். அப்போ எல்லாம் இந்த காலத்தில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்பாவும் இந்த காலத்தில் தான் வரப்போறாரு. இந்த காலத்தில் தான், இந்த கடைசி தலைமுறையில் தான் ஆலயத்தை எல்லாத்துக்கும் மேலே கர்த்தர் உயர்த்த போறாரு. எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி. இப்போ இப்படி யோசிப்போம், எல்லா ஜாதியும் பர்வதத்தை தேடி ஓடி வரப்போதான். ஆனால் அழைக்கப்பட்ட எலியா, நீ பர்வதத்தை விட்டுட்டு பள்ளத்தாக்குக்கு ஏதாவது ஒரு கொகைக்கு கெபிக்கு சூற செடிக்கு நேரா ஓடுறிய. என் ஸ்டேட்மெண்ட் இன்னும் ஃபினிஷ் ஆகலை. அல்ல சொல்லுங்க, அதை ஃபினிஷ் பண்ணணும்னா எப்படி ஃபினிஷ் பண்ணணும்? உனக்கு இல்லை அப்படின்னு எலியாவை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு. சொல்ல மாட்டியா? ஊரே பர்வதத்தை நோக்கி ஓடி வருமா, ஊரே ஆலயத்தை நோக்கி ஓடி வருமா, தேசமே ஆலயத்தை நோக்கி ஓடி வருமா. ஆனால் இன்னைக்கு ஆண்டவரையும் ஆலயத்தையும் பர்வதத்தையும் அறிஞ்ச ஜனம் வேறு எதையோ நோக்கி நகோமி புருஷனையும் பிள்ளைகளையும் கூப்பிட்டுட்டு அவ பெத்லெஹேமில் இருந்து எங்கே போனாலாம்? அவ எங்கே போனா எங்களுக்கு நன்றிகளா? அவ எங்கே போனாலாம்? மோவாப்புக்கு. பெத்லெஹேமில் இருக்கிறவ மூளை வேணாம். இவன் என்ன நகோமியை சொல்றானா நம்மளை சொல்றானே தெரிய மாட்டேங்க. அப்படி நீங்க யோசிக்கிற வரைக்கும் சந்தோஷம். நான் நகோமியை தான் சொல்றேன். பெத்லெஹேமில் இருந்தால அவ இங்கிருந்து புருஷனையும் பிள்ளைகளையும் அழைச்சிக்கிட்டு பொழைச்சுக்கிறலாம், வாழ்ந்துடலாம். அப்ப பெத்லெஹேமில் இருக்கிறவங்கலாம் செத்துடணும், நீயும் உன் புருஷனும் பிள்ளைகளும் மட்டும் வாழ்ந்துடணும். என்ன ஒரு சுயநலக்காரி நீ! உன் புருஷனை சொல்லணும், நீ கூப்பிட்டோன்னு உன் பின்னாடி வர்றான் பாரு.
கொதவளை நெரிச்சு உடனே பெத்லகேமுக்கு இழுத்துட்டு வந்திருந்தான்னா நல்லது. டார்லிங், மனைவி சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு இப்போ நான் நகமையா தான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? புருஷனையும் பிள்ளைகளையும் அழைச்சிக்கிட்டு பெத்லகேமில் இருந்து மோவாப்புக்கு போனாலாம். என்னத்தை அறுவடை செய்தாள்? என்ன ஆசீர்வாதத்தை அவ கட்டிக்கிட்டா? பர்வதத்தை விட்டுட்டு போனா பரகாம்பா எல்லாம் பறந்துரும். ஆசீர்வாதம் பறந்துரும், நன்மைகள் பறந்துரும், ஆரோக்கியம் பறந்துரும். புருஷனே பறந்துட்டாரு, இறந்துட்டாரு. எல்லாம் சொல்லுங்க. புருஷன் அவுட்டு, 2 பிள்ளைக அவுட்டு. என்ன இப்ப நீங்க நகோமின்னு கூப்பிடாதீங்க, மாறாள்னு கூப்பிடுங்க. பைத்தியம் அல்ல சொல்லுங்க. கர்த்தர் என் வாழ்க்கை கசப்பாக்கிட்டார். அவர் என்ன கசப்பாக்கினாரு? நீ கொலஸ்ட்ரால் கூடி போய் பெத்லகேமில் இருந்து நீ மோவாப்புக்கு போயிட்டு ஆண்டவர் மேலையா பாவம் வெளிய வைக்கிற? எங்க நடந்துடா பிடிச்சாங்க இவனை? மயிலாடுதுறை பக்கத்தில் செம்மனார் கோயிலுங்கிறது என் ஊர். போதுமா? என் மேலே ஏதாவது ஒரு கோபம், வருத்தம், டென்ஷன் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இந்த உட்காந்துருக்கிறாரு பாரு, அவர் தான். அல்ல சொல்லுங்க. இவரும் அங்கே ஒரு அப்பா இருக்கார். இவங்க 2 பேரும் சேர்ந்தான் என்ன இங்கே இழுத்தது. தோத்திரம். அல்லேலூயாவா? பர்வதத்தை விட உனக்கு என்ன மோவாப்பு பெருசா போச்சு? ஆக மொத்தம் பெத்லகேமில் இருந்த ஒரு ஆளும் சாவல. ஆனா நகோமி குடும்பத்தில் அம்பட்டும் போயிருச்சு. ஆமாவா? இன்னமும் நான் பைபிள் இல்லாம வேற என்னமோ பேசுற மாதிரி விஞ்ஞானிகள் மாதிரி என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அது என்னன்னு கேட்க. பைபிள் இருக்கிறது தானே பேசுறேன். அப்ப என் கூட வரலாம்ல? சோஸ்திரம். வாழ்க வளமுடன். பர்வதத்தை விட்டுட்டு போனா பாடா படணும், பாடா படணும். கர்த்தர் தமது ஜனத்திற்கு ஆகாரம் அருளினார் அப்படின்னு கேள்விப்பட்டாளாம். இப்ப புசுக்கு 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 புசுக்குன்னு கிளம்பி திரும்ப எங்க வர்றா? வா, வெக்கம் இல்லாம வாரா, வா. இத மரியாதைக்கு நீ பெத்லகேமிலே இருந்திருந்தா புருஷனை தொலைச்சிருக்க வேண்டாமே, பிள்ளைகளை தொலைச்சிருக்க வேண்டாமே, நல்லா வாழ்ந்திருக்கலாமே. அப்படின்னா நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் கானம் கோட்டார் அவர்களே, பர்வதத்தை புறக்கணிச்சிட்டு பார்க்குற இடமெல்லாம் ஓடுற வேலை தேவ பிள்ளைகளுக்கு இருந்துச்சுன்னா பறக்கும் இறக்கும். எனக்கு சத்தியத்தை சரியா சொல்ல தெரியும், மூடி மறைச்சு பேசலாம் தெரியாது. உங்களையும் என்னையும் அழைச்சதே அவர் பர்வதத்தில் நிற்கத்தான். சீசர்களை அவர் அழைத்தது தம்மோடு இருக்க. மார்க் 3:14. ஏசாயா தோத்திரம் 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை to praise him. அவரை துதிக்க, அவரை பாட, அவரை ஆராதிக்க, அவரோடு உறவாடத்தான் நம்மளை படைச்சார். ஏதேன்னு கூட்டு போறேன். ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒருவனுக்காக படைத்தார். ஆமை கரெக்ட். ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒருவனுக்காக படைத்தார். அந்த ஒருவனை மட்டும் தனக்காக படைத்தார். அக்ரி? அந்த ஒருவனை மட்டும் தனக்காக. அவர் போய் நாயோடையும் பேயோடையும் நரியோடையும் குரங்கோடையும் கோழியோடையும் நத்தையோடையும் நண்டோடையும் எரும மாட்டோடையும் பேசிக்கிட்டு இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இல்லை. அவர் எவ்ரிடே he came into the garden of Eden to spend his time with Adam and Eve. ஆதாமோடையும் ஏவாளோடையும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு, பேசுறதுக்கு, பழகிறதுக்கு, உறவாடுறதுக்கு, அவங்க பேசுறதை இவர் கேட்கறதுக்கு ஒவ்வொரு நாளும் தோட்டத்துக்குள்ள என்ன செய்வாராம்? என்ன செய்வாராம்? இப்படி சொல்லவா? அவருக்கோ இவனோடு பழக, பேச, உறவாட ஆசை. இவனுக்கோ நாயோடு பழக, பேச, உறவாட ஆசை.
புரிஞ்சா சொத்திரம், புரியலன்னா பெருஞ்சோத்திரம். சபையே, நீங்க மட்டும் நிக்க வேண்டிய பிரசன்னத்துல நின்னு பாருங்க. இந்த உலகத்துல எந்த சக்தியும் வல்லமையும் உங்களை அசைக்க முடியாது சார். உங்களை மாதிரி ஹானரபிள் பர்சன் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. எவங்கிட்டையும் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டாரு. ஆமெனா? பிரசன்னத்தில் நின்ற மோசே 30 லட்சம் மக்களை கர்த்தருக்காக விடுதலை செஞ்சு கானானுக்கு நேரா நடத்தினான். பிரசன்னத்தில் நின்ன ஜாஷுவா 31 ராஜாக்களை அழிச்சு துவம்சம் செய்து தேசத்தை சுதந்தரிச்சான். பிரசன்னத்தில் நின்ன தானியேல் நேபுகாத்து நேச்சாருடைய அத்தனை சொப்பனங்களுக்கும் சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொன்னான். இன்னைக்கு தனி ஜப நேரங்கள் நிறைய பேர் லைஃப்ல போயிட்டல. என்னைக்கு செல்போன் வந்துச்சோ சுவாலி காலி. எப்ப பாராதே விரல்ல வியாதி வந்த மாதிரி தள்ளி விட்டுக்கிட்டு வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு. நரேந்திர மோடி கூட அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாரான்னு தெரில செல்ஃபோனை. சிலருக்கெல்லாம் அடுத்த நாள் டேட்டா போடுறதுக்கு காசு கூட இருக்காது, ஆனாலும் ராத்திரி 2 மணிக்கு நோண்டிட்டு இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தை விட்டு, பர்வதத்தை விட்டு இன்னைக்கு நம்மளை தூரப்படுத்தின பல விஷயங்கள். ஆமேனா? இளையகுமாரன அப்பாவுடைய வீட்டை விட்டு, அப்பாவுடைய சமூகத்தை விட்டு, அப்பாவுடைய பர்வதத்தை விட்டு தூரப்படுத்திருச்சுல. சொத்தை கேட்ட உடனே, பங்க கேட்ட உடனே அதெல்லாம் இப்ப தர முடியாது நான் சொன்னாரு. அவனுக்கு வேண்டிய ஆஸ்திய கொடுங்கன்னு கேட்டானா. கேட்ட உடனே என்ன செஞ்சாராம்? அதான் பர்வதம். கேட்கிறதை கொடுக்கும் பர்வதம். கேளுங்கள் அப்பொழுது. அதான் பர்வதம். இங்கே ஜெபங்களுக்கு பதில் வரும். நாம் கேட்கிற நன்மைகள் நம்மை தேடி வரும். இங்கே போடுற முழங்கால்களுக்கு பலன் பதில் உண்டு. அவன் கேட்டான், கொடுத்தாரு. கிடைச்ச உடனே கொடுத்தவர் பெருசா இல்ல, கிடைச்சது பெருசா போச்சு. இம்பிட்டு நன்மையை நம்ம கொடுத்தார அந்த அப்பா பெருசுன்னு அவனுக்கு தோணலை. ஏன்? அந்த நன்மையை அப்பா பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு திங்க வேண்டியதானே. அவர் இவன் இருந்து திருடிக்கவா போறாரு? கொடுத்ததே அவர் தானே. கிடைச்ச உடனே புசுக்கு புசுக்குன்னு கிளம்பி போயிட்டான். இந்த பைபிள்ல இஸ்ரவேல் ஜனமும் அப்படித்தான். எகிப்துல கோசேன் நாட்டை கொடுத்தது யாரு? கர்த்தர். நீங்கள் அடுத்த வாரம் தான் பதில் சொல்லுவீங்க போல தெரியுது. ஆனால் நான் இப்போயே சொல்லிடுறேன். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு கோசேன் நாட்டை கொடுத்தது யாரு? ஏன்னா அவர் ஜனம் பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டக்கூடாதான். எகிப்து தேசத்திலே வளமான தேசம் கோசேன் தேசமா. அந்த கோசேன் நாட்டை யாருக்கு ஒதுக்கி கொடுத்தாராம்? இஸ்ரவேலருக்கு நல்லா இருக்கணும்னு. இப்போ கோசேன் நாட்டில் நல்லா தின்னு 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 கொலஸ்ட்ரால் கூடி போச்சு. யாருக்கு? இஸ்ரவேலருக்கு. கொழுப்பு, கொலஸ்ட்ரால் கூடிடுச்சு. இப்போ கொடுத்தவரை மறந்துட்டான். இப்போ அவனுக்கு எகிப்து தான் ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஐ லவ் ஈஜிப்ட். ஒரு கட்டத்தில் மோசே கர்த்தர் அழைக்கும் போது யாத்ராம 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களில் படித்தா மோசே சொல்லுவான், என்னை போக சொல்கிறீரு, அவங்கள்ட்ட போய் பேச சொல்கிறீரு, நீர் விடுதலை செய்ய போறீர்னு சொல்கிறீரு, உம்முடைய நாமம் என்னவென்று என்னிடத்தில் கேட்பார்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவருடைய நாமமே என்னன்னு என்ன செய்யலையா? சொல்லுக்கா. ஸ்டான்லி கூல் டவுன். தெரியல. கொலஸ்ட்ரால் கண்ணை அடைச்சிட்டு, காதை அடைச்சிட்டு, எல்லாத்தையும் அடைச்சிட்டு. இந்த எகிப்தை கொடுத்ததே அவரு, இந்த கோசேனை கொடுத்ததே அவரு, பஞ்சத்தில் அவங்கள காத்ததே அவரு. ஆனா இன்னைக்கு அவர் நாமமே அவங்களுக்கு என்னன்னு. சபை இன்னைக்கு அப்படிதான் சார் இருக்கு. ஆசீர்வாதம் வந்துட்டா, நன்மை வந்துட்டா, அப்புறம் பர்வதத்தை மறந்துறது, பர்வதத்தின் ஆண்டவரை மறந்துறது. எப்பொழுதுமே அப்படித்தாங்க. இந்த ஜெபத்தை
வழக்கமாக பண்ணிட்டு இருக்கிற ஜெபத்தை ஒரு நாள் நிறுத்தணும்னா மனசு பக்கு பக்குன்னு அடிக்கும். 2ஆவது நாளும் அடிக்கும், 4ஆவது நாளும் அடிக்கும், 2 வாரம் கூட அடிக்கும். சோத்திரம். இல்லட்ட விடு 2 மாதம் கூட அடிக்கும். ஆனால் 3ஆவது மாதம் ஆகும்போது அது அப்படியே கேஷுவலாக மாறிடும், அப்படியே பழகிடும். அதுக்கப்புறம் நெஞ்சு அடிக்கவே செய்யாது. ஏன்னா நெஞ்சே அங்கே இல்லை, இருதயமும் இல்லை, ஈரக்கொலையும் இல்லை, கொழுப்பு தான் இருக்கு. அந்த இருதயத்தை கொழுப்பு என்னஞ்சிட்டு அடைச்சிட்டு, அம்மா நான் எதாவது தப்பாக பேசுனா நம்ம இப்படி தான் போவேன் சோதரம். 2 பேர் வெளில வந்து என்னை ரவுண்டு கட்டி 4 கேள்வி கேளுங்கோ, ஒன்றும் தப்பு இல்லை. நான் நீ வந்து மைக்கை பிடிச்சிட்டு இப்படிலாம் தப்பாக பேசுகிறேன்னு கேளுங்கம்மான்றேன்னா. இன்னைக்கு சபை கண்டிஷன் எப்படி இருக்கு தெரியுமா? பேருக்கு இஸ்ரவேலர், பேருக்கு எலியா. அந்த காலத்தின் அனுபவங்கள் இன்னைக்கு சபையில், எலியாவின் பழைய அனுபவம் இன்னைக்கு எலியாவுக்கு இல்லை. இந்த இஸ்ரவேல் யார்? யாக்கோபு. அவன் தானே இஸ்ரவேலே. அவன்கிட்ட இருந்தான அந்த சந்ததி வந்துச்சு. அவன் அனுபவம் பெத்தேலிலே கர்த்தரை தரிசித்தவன், பெனியேலிலே கர்த்தரோடு போராடினவன், பெயர்சபாவிலே கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினவன். சொல்லுங்க. கர்த்தரோடு உறவாடுதல், பிரசன்னம், பர்வதம், பாதோன்னு நின்ன இஸ்ரவேல் இன்னைக்கு அந்த நாமம், அவர் நாமமே என்னன்னு தெரியல. பர்வதம் இன்னைக்கு புறக்கணிக்கப்படுது. இன்னைக்கு பலிபீடங்கள் கூட பெர்ஃபார்மன்ஸ் பிளேஸா மாறிட்டு, பெர்ஃபார்ம் பண்ற பிளேஸுகளா இன்னைக்கு பலிபீடங்கள் மாறிட்டு. நாம பாடுறாரு, நாம ஆடுறாரு, நாம ஓடுறாரு, பாடுறாரு, ஆடுறாரு, ஓடுறாரு. பலிபீடத்தை கூட அப்படித்தானே யூஸ் பண்ணிக்கிறோம். என்ன காட்டுறதுக்கும், என்னுடைய திறமையை காட்டுறதுக்கும், என்னுடைய பாட்டு திறமையை காட்டுறதுக்கும், அதுக்கு தானே இன்னைக்கு பலிபீடத்தை யூஸ் பண்ணிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இன்னைக்கு மறைஞ்சிட்டு, பர்வதம் புறக்கணிக்கப்படுது. ஆண்டவர் சொல்றாரு, பர்வதம் வா, அதிக தூர பயணம் உனக்காக காத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம். இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருந்தோம், அவங்க ஒரு டம்ளரில் தண்ணி வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கான சிக்னல்னு அர்த்தம். ஆமாம், டைம் வந்து முடிஞ்சிட்டு நீ வாட்டுக்க, இது மதுரை, இது வேற மாதிரி ஊரு, நீ வாட்டுக்க போய்கிட்டே இருக்காத அப்படின்னு சிக்னல் தந்த உங்களுக்கு நன்றி. அல்லேலூயா. இதோ சீக்கிரம் நான் முடிக்கிறேன். தோத்துறோம். ஆமேனா? அட பாவி மனுஷா, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தா இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்கிறாரோ தெரில. ஏன்னா பல இடங்களில் இப்படி சிக்னல் கொடுப்பாங்க. தோத்துறோம். இப்படி தண்ணி கொடுப்பாங்க, ஏதாவது கொண்டு வந்து வைப்பாங்க. அப்படின்னா வந்து நாங்கள் முடிச்சிடணும்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமாம். ஆனால் நாங்கள் எப்படின்னா அவர் சொல்கிற வரைக்கும் பேசித்தான் இருப்போம், முடிக்க மாட்டோம். வாழ்க்கை பர்வதம்பா, பர்வதம்பாருங்கள், அதிக தூர பயணம் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பர்வதம்பா, அநேகரை அபிஷேகிக்கும் ஊழியம் காத்திருக்கிறது. சொல்லுங்க அந்த வார்த்தையை. அநேகரை முதல்ல சொன்னேன், அதிக தூர பயணம் காத்திருக்கு. ரொம்ப காலம் நீங்கள் ஆண்டவருக்காக வாழணும், ஓடணும், சாதிக்கணும், உங்கள் மூலமாக நடக்கணுங்கிற திட்டம் நிறைவேற வரைக்கும் உங்கள் உசுறு கேரண்டி. ஈசாக்கு பிறக்கிற வரைக்கும் சாராளுக்கு உசுறு கேரண்டி. புரிஞ்சுக்கிட்டா ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருந்தாருன்னா அது நிறைவேறி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு உசுறு கேரண்டி. இதுக்கடையில் உங்களை த்ரெட்டன் பண்ண, பயமுறுத்த எவன் வந்தாலும் எது வந்தாலும் பயப்படாதீங்கோ. பர்வதத்துக்கு ஓடியாந்துருங்கோ, அவர் சமூகத்துக்கு ஓடியாந்துருங்கோ. வந்து 2 பாட்டை பாடுங்க. பர்வதம்னு சொல்லும்போது நான் ஆலயம் மட்டும் சொல்லலை, உங்களுடைய தனி ஜப நேரம், அவர் சமூகத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற நேரம், குடும்ப ஜப நேரம், ஒரு வாலிபர் ஜபம், ஒரு பெண்கள் ஜபம், ஒரு ஆண்கள் ஜபம், இது எல்லாமே நம்ம பர்வதத்துக்கு வர்றது தான். சபைகளில்
எப்படியாயிலும் நம்ம கர்த்தரை நெருங்கி வாழணும்னு தான் இந்த மாதிரி என்னது இந்த ஜெப ஒழுங்குகள், ஆராதனை ஒழுங்குகள்லாம் சபைகளில் வைக்கிறது. ஒரு லீவ் விட்டா கூட அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கை ஏன் போடுறது? பர்வதத்துக்கு வா. யூத் மீட்டிங் பர்வதத்துக்கு வா, பெண்கள் கூட்டம் பர்வதத்துக்கு வாங்க, புருஷர்கள் கூடுகை பர்வதத்துக்கு வாங்க. அப்போ இந்த பண்ண வேண்டிய பிரயாணம் சும்மா வார்த்தையில் மட்டும் சொல்லலை. அவன் சோகமாக சோர்ந்து கிடக்கிறான்னு உடனே நீங்கள் அங்கே நான் 3 விஷயம் சொல்கிறேன். தலைமாட்டில் தண்ணீர் சொல்லுங்க, தழலில் சுடப்பட்ட அடை. அதை நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? தழலில் சுடப்பட்ட அடை, தட்டி எழுப்புகிற தூதன். தட்டி ஒரு எலியாவை பர்வதத்துக்கு வர வைக்கிறதுக்கு, பலப்படுத்தி ஓட வைக்கிறதுக்கு. ஆமென் சொல்லுங்க. தழலில் சுடப்பட்ட, தலைமாட்டில் தண்ணீர், தட்டி எழுப்புறதுக்கு இத்தனையும் கொடுக்கிறாரு. பர்வதம் உங்களை பலப்படுத்தும், பலப்படுத்தும். உங்களுக்கு வேண்டிய போஷாக்க பர்வதம் என்ன செய்யும்? பலன பர்வதம் என்ன செய்யும்? கொடுக்கும். பிரச்சனையா ரூமை இழுத்து சாத்திட்டு ஒரு 2 பாட்டை பாடுங்கோ. நேர்முழங்கால நிற்க முடிஞ்சா நேர்முழங்கால கொஞ்ச நேரம் நில்லுங்கோ, இல்லையா கொஞ்ச நேரம் அப்படியே நடங்கோ, பாடிக்கிட்டே இருங்கோ. சில சமயம் ஒரே வரியை திரும்ப திரும்ப பாடுற மாதிரி தோணுதா? அந்த ஒரே வரியை திரும்ப திரும்ப பாடுங்கோ. உங்க மேல யாரும் கேஸ் கொடுக்க மாட்டாங்கோ. பாடுங்கோ. இல்லாட்டா அப்படி பாடிக்கிட்டே இருக்கும்போது அந்நிய பாஷை வருதா? அப்படி அந்நிய பாஷையே பேசுங்கோ. அந்த அந்நிய பாஷை கூட அந்த பாட்டு ராகத்தின்படியே வருதா? பாட்டு ராகத்தின்படியே அந்நிய பாஷை பேசுங்கோ. கொஞ்ச நேரம் ஏசப்பாவை கொஞ்சம்னு தோணுதா? கொஞ்சங்கோ. பிரசன்ஸ் 20 நிமிஷத்துக்கு மேல என்னால ஜெபிக்க முடியல. யாரு சொன்னா? அவரும் நானும் அவரும் இணைந்தால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இரவு முழுசும் அவர் பிரசன்னத்தில் என்னால செலவிட முடியும். அவருடைய தொடுதலை ஐ கேன் ஃபீல். எத்தனையோ முறை என்னை அவர் கட்டி தழுவுறத நான் என்ஜாய் பண்ணியிருக்கிறேன். தலைமுடி அப்படியே கோதி விடுற மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். முத்தம் கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ராத்திரி 2 மணி வரைக்கும் ஜோம் பண்ணிட்டு நானே சொல்லுவேன், டாடி நாளைக்கு எனக்கு ஊழியம் இருக்கு, ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட், ஐ வாண்ட் டு ஸ்லீப் அப்படின்னு எந்திரிப்பேன். சட்டையை யாரோ பின்னாடி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், யாரோ இழுக்கிற மாதிரி லிட்டரலாக இருக்கும். அப்படியே உட்காந்துருவேன். அவ்வளோதான். 6 மணி வரைக்கும் போகும். காலையில் நான் பலிபீடத்தில் நின்று சொல்கிறேன், அதான் பர்வதத்தின் மேன்மை. இருக்கீங்களா? திறமையை காட்டுற ஊழியெல்லாம் சீக்கிரம் உடஞ்சி விழுந்து சொக்குனராக போயிடும். ஆனால் பிரசன்னத்தை நம்பி நிற்கிற ஊழியம், கர்த்தருடைய உறவில் நிற்கிற ஊழியம், அந்த ஓட்டம் தொலை தூரத்துக்கு போ. சொல்லுங்க ஆமேன், சொல்லுங்க. பல ஆட்களை அதான் அடுத்து சொன்னேன், அநேகரை அபிஷேகிக்க வேண்டிய நீயே பலவீனப்பட்டு கிடக்கிற, நீ பர்வதத்துக்கு வா. அவர் சொல்றாருல அந்த அந்த 19ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தில் சொல்லுவார். 1 ராஜாக்கள் 19ல் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம், நீ போய் ஆசகேல சீரியாவின் மேல ராஜாவா, சாப்பாத்தின் குமாரனை எலிசாவை தீர்க்கதரிசியா, நிம்சியின் குமாரன் யெகூவ இஸ்ரவேலின் மேல் ராஜாவா, பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்காரு. இவன் போதும்ன்றான். போதுங்கிறவனுக்கு சொல்றாரு, டேய் தோத்துறா, நீ அவனை அபிஷேகம் பண்ணுடா, இவனை அபிஷேகம் பண்ணுடா, இவனை அபிஷேகம் பண்ணுடா. ஒன்னால அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியவன் தேசத்தில் ஆயிரக்கணக்கான பேர் காத்துக்கிட்டு இருக்கிறான்டா. அவன் புறப்பட்டு போய் தோத்திரம் அந்தகாரங்களை வீழ்த்துவான்டா, யெகூவை வீழ்த்துவான், சாரி எசபேலை வீழ்த்துவான்டா, என் திட்டத்தை நிறைவேற்றுவான். கமான் எலியா, நீ புறப்படு. பர்வதம் என்னை பலப்படுத்துறது மட்டும் இல்லை, பர்வதம் என்னை பயணப்படுத்தும், பர்வதம் என்னை பயன்படுத்தும். பலப்படுத்தும், பயணப்படுத்தும்,
பயன்படுத்தும். பர்வதம் என்ன செய்யும்? பலப்படுத்தும். போஜனத்தை கொடுத்து, வார்த்தையை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, ஆலோசனையை கொடுத்து என்னை பலவானா மாற்றும் பர்வதம், தெய்வ பிரசன்னம். அப்புறம் என்னை பயணப்படுத்தும். கோ கோ, புறப்பட்டு வார்த்தையை போய் சொல்ல போ. நீ எதை பெற்றுக்கொண்டையோ அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு இங்கிருந்து புறப்பட்டு போ. அந்த அந்த ஸ்தோத்திரம். இயேசுவை பற்றி பைபிளில் படிக்கிறோம். சீசர்களோடு அவர் இருந்தாலும் அப்பப்போ பிதாவானவரோடு தனித்திருக்கும்படி பர்வதம், மலையின் மேல் ஏறினார். மத்தேயு 17 அதிகாரத்தில் கூட பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரை கூப்பிட்டுட்டு ஒரு மலையின் மேலே போய் மறுரூபமானார். இருக்கிறீங்களா? அவர் மறுரூபமாயிட்டு இல்லாட்ட அந்த பர்வதத்துக்கு போயிட்டு பிதாவானவரோட தனித்திருந்துட்டு கீழே வந்தா ஏற்கனவே இருந்ததை விட அதிகமான அற்புதங்கள் நடக்கும். அவர் ஊழியத்தின் எல்லைகள் இன்னும் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கும். பர்வதம் என்னை பலப்படுத்தும், பர்வதம் என்னை பயணப்படுத்தும், பர்வதம் என்னை பயன்படுத்தும். அநேகரை அபிஷேகிக்க வேண்டியவர்கள். நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். ஆமாம், இன்னைக்கு உங்கள் கூட தேவன் பேசுகிறாரு. ஒரு சின்ன கூட்டமாக நீங்கள் இங்கே இருக்கலாம். உங்களை சுற்றி 1008 பிரச்சனைகள் இருக்கலாம். எசபேலின் சத்தங்கள் உங்களை சுற்றி நிறைய இருக்கலாம். உங்களை சோர்வ பண்ணுகிற சூறைச்செடிக்குள்ள தள்ள வைக்கிற பல சிச்சுவேஷன் இப்போ உங்களை சுற்றி ப்ரெசண்டில் இப்போ உங்களை சுற்றி இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களால் எழும்ப போகிறவங்க ஏராளம், உங்களால் அபிஷேகிக்கப்பட போகிறவங்க ஏராளம். உங்களால் அபிஷேகம் பண்ணப்படுறதுன்னா என்னது? எலிசாவை இவன் அபிஷேகம் பண்ணுறான்னா, எலிசாவுக்குன்னு ஒரு பெரிய ஓட்டத்தை பரலோகம் வச்சிருந்ததை அவனுக்கு சொன்னதே எலியாதான். எகுவை அபிஷேகம் பண்ணுறான்னா தோத்திரம், எகுவுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருந்ததை எகுவுக்கு சொன்னதே எலியாதான். அப்போ உங்கள் மூலமாக பல ஆயிரங்கள் எழும்ப போகிறாங்க. பல ஆயிரங்களுக்கு எதிர்காலத்தை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. மகிமையான ஓட்டத்தை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. அநேகரை ஆதாயப்படுத்துகிற, அநேகரை பலப்படுத்துகிற, அநேகரை அபிஷேகிக்கிற, அநேகரை தேவ திட்டத்துக்கு நேராக திருப்பி விடுகிற கருவிகளாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறாரு. பர்வதம் பாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. பர்வதம் பாருங்கள். முதல்ல சொன்னாரு, ஆமாம், அதிக தூர பயணம் உனக்காக காத்திருக்கிறது. அநேகரை அபிஷேகிக்கும் ஊழியம் உனக்காக காத்திருக்கிறது. அருவருப்புகளை அழிக்கிற வல்லமை உனக்காக காத்திருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறேன்? இவன் அபிஷேகம் பண்ணுன எகு 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தில் தோத்திரம். ஆமெனா. இன்னும் சொல்ல போனால் இவன் அபிஷேகம் பண்ண எலிசா தான் அவன் ஊழியக்காரனை அனுப்பி எகுவை என்ன செய்கிறான்? அபிஷேகம் பண்ணுறான். அந்த எகுவின் மூலமாக அந்த 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 22, 23, 24, 25 வசனங்களை குறித்து வச்சுக்கோங்க. எசபேலுடைய குடும்பம் தோத்திரம். அந்த அதிகாரம் ஃபுல்லாக ஆண்டவருடைய வார்த்தையின்படியே ஆகாபின் குடும்பம் கருவறுக்கப்பட்டது. எசபேல் சிதைக்கப்பட்டாள். தேசத்தின் அருவருப்புகள் அழிக்கப்பட்டது. இதற்கு காரணம் ஒரு எலியா. ஆமென் சொல்லுங்க. பர்வதம் வாருங்கள். தேசத்தில் இருக்கிற அருவருப்புகள் உங்க மூலமா அழிக்கப்பட போகுது. ஒரு எழுப்புதல் தேசத்தில் வரப்போது, மாற்றம் தேசத்தில் வரப்போது, தேவனை தேடுகிற பயம், அச்சம், நடுக்கம் தேசத்தில் வரப்போது. அதற்கு ஒரு காரணமா கருவியா கர்த்தர் உங்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். சோர்வுகளை விட்டு வெளியே வாருங்கள். குகைகளை விட்டு வெளியே வாருங்கள். போதும் அப்படின்னு சொல்றதை நிறுத்துங்க. எலியா போதும் கர்த்தாவேன்னு சொல்றாரு. ஆனா தேவன் வேணும் எலியாவேன்றாரு. ஒரு ஸ்டேட்மெண்ட். உனக்கு நான் தேவையே இல்லையோ, எனக்கு நீ தேவை. நல்லவர் தானே? நல்லவர் தானே? ஆண்டவர் வேணாங்கிற ஒரு கான்செப்ட் பேதுருக்கு வந்ததுனால தானே
யோவான் 21 அதிகாரத்தில் பழையபடியும் மீன் பிடிக்கிறதுக்கு கடற்கரைக்கு போனான். சரிதானே? ஆமேனா? இங்கே போதும் கர்த்தாவே, நான் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் சாகணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஆண்டவர் தூதனை அனுப்புகிறாரு, என்கரேஜ் பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு. ஆனாலும் அவன் அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? போதும், வேணாம், நீர் 1000 சொன்னாலும் நான் அதை கேட்குற மாதிரி இல்லை அப்படிங்கிற நிலையில் தானே எலியா இருக்கிறான். இப்படி சொன்னதுனால எலியாவை வேணான்னு ஆண்டவர் சொல்லலையே. பின்மாறி போனதுனால பேதுருவை வேணான்னு ஆண்டவர் சொல்லலையே. பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. உங்களை பலப்படுத்தி, உங்களை பயணப்படுத்தி, உங்களை பயன்படுத்தி தேசத்தில் இருக்கிற அருவருப்புகளை எல்லாம் அழிக்க கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இத்தனை வயசாயிருச்சு, நான் முடிக்கிறேன், இத்தனை வயசாயிருச்சு, இதுக்கு பிறகா என்னை இப்படிலாம் ஆண்டவர் பயன்படுத்துவார், வரப்போகிற எழுப்புதலில் என்னை யூஸ் பண்ண போகிறாரு, தொலைதூர ஓட்டம்ன்றீங்க, அநேகரை நான் அபிஷேகம் பண்ணுற பாத்திரம்ன்றீங்க, அருவருப்புகள்லாம் தேசத்திலேருந்து நான் மாற்றுவேன்றீங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை வயது முதிர்ந்தவர்கள் யோசிக்கலாம். 89வது வருஷம் எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. நான் 92ல் ரட்சிக்கப்பட்டேன். எங்கள் அம்மா 89ஆம் வருஷம் அல்சர் வியாதி முத்தி போய், அந்த குடல் புண் வியாதி முத்தி போய் ட்ரீட்மெண்ட் மேலே ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. எங்கள் அப்பா பல ஆயிரங்களை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த காலத்தில் அதெல்லாம் பெரிய பணம். கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அப்படி இப்படின்னு ஆப்ரேஷனுக்கு என்னென்னமோ போய்கிட்டு இருக்கு. கடைசியில் டாக்டர் சொல்கிறாரு, அவங்கள காப்பாற்ற முடியாது, ரொம்ப அது மோசமான ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, ட்ரீட்மெண்ட்லாம் வேஸ்ட்டு அப்படின்ட்டார். 24 hours டைம். இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு சொல்கிறாரு, நாளைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அவங்க இருப்பாங்க, நீங்கள் காலையில் வேணால் அவங்கள ஆம்புலன்ஸ் வச்சு கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். என்ன செய்கிறேன்னு தெரில. அப்பா தள்ள அடிச்சுட்டு அழுகிறாரு. நானும் என் தம்பி, அப்போ சின்ன பிள்ளைங்க, எங்கள் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் தந்தி கொடுத்தாச்சு, தகவல் அனுப்பியாச்சு. தலையில் கை வச்சுட்டு அப்பா ஆஸ்பத்திரியில் அழுகையோடு உட்காந்துருக்கும்போது ஒரு 2 பேர் ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்களாம். அந்த 2 பேர் யாருன்னா, இந்த ஆஸ்பத்திரியாக போய் ஆண்டவரை பற்றி சொல்லி இந்த வியாதியில் இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணுறவங்க அவங்க வந்திருக்காங்க. அப்பாவை பார்த்து என்னென்னு கேட்டிருக்காங்க, என்னென்ன மாதிரி விஷயம். டாக்டர் சொல்லியிருக்கலாம், அவர் உண்மையை கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் ஒருத்தரை சொல்கிறேன், அவர் சர்வ வல்லவர். உங்களை உங்கள் மனைவியை படைச்சவர். அவரை நீங்கள் இப்போ பார்க்க முடியும்னா, அவர் சமூகத்தை தேட முடியும்னா, அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க முடியும்னா, உங்கள் மனைவிக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு என்கரேஜான வார்த்தையை சொல்லி எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க. அப்போ எங்கள் அம்மா மனசுக்குள்ளே ஒரு சின்ன நம்பிக்கை. ஏன்னா அவங்க தானே சாவ பிழைக்க கிடக்காங்க. ஆண்டவரே, நீர் உண்மையான தெய்வமாக இருந்து எனக்கு உசுரை கொடுத்தீர்னா, நானும் என் கணவரும் என் 2 பிள்ளைகளும் உமக்கு நன்றியாக வாழுவோம், உங்களை பற்றி இந்த ஊர் உலகத்துக்கெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு எங்கள் அம்மா மனசுக்குள்ளே அப்படி வேண்டியிருக்காங்க. ராத்திரி ஒரு 12-1 மணி இருக்குமா, எங்கள் அம்மா படுக்கைக்கு பக்கத்தில் வெள்ளை வஸ்திரம் தரித்து இயேசுநாதர் நிற்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சொப்பனம் பார்க்குற மாதிரி அவங்க தலையில் கை வச்சுட்டு, மகளே நீ சுகமானன்னு மறைஞ்சிட்டாராம். ஏதோ ஷாக் அடிக்கிற மாதிரி சரீரத்துக்குள்ள ஒரு வல்லமை இறங்கியிருக்கு. பெர்ஃபெக்ட்லி she was cured. சுகமாக்கப்பட்டார்கள், பூரணமாக சுகமாக்கப்பட்டார். பல நாட்கள், வாரங்கள் படுக்கையிலே இருந்த எங்கள் அம்மா அப்படி எந்திரிச்சு உட்காந்துருக்குறாங்க. எங்கள் அப்பாவால் நம்ப முடியல. ஆஸ்பத்திரிக்கே ஆச்சரியம். நடந்ததை சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் ஆண்டவர் தான் உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கு. அந்த வாரமே சர்ச்சுக்கு போயிட்டாங்க. அந்த வாரம் எங்கள் அப்பா அம்மா போன சர்ச்சுக்கு துதி சங்கர்னு மதுரை ஐயா, அவர் அந்த வாரம் அந்த சர்ச்சில் பிரசங்க யாராவது வந்திருக்கிறாரு.
அவர் பிரசங்கத்தை கேட்டு எங்கள் அப்பா முழுசும் ஆண்டவருக்கு அவர் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டார். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா மூலம் நான் ரட்சிக்கப்பட்டேன், என் தம்பி ரட்சிக்கப்பட்டான். இப்போ எங்கள் அப்பா பாஸ்டரு, என் தம்பி பாஸ்டரு, நான் பாஸ்டரு, எனக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்கோ, அதில் மூத்தவன் இப்போ பாஸ்டரு, 2வது ஆள் பாஸ்டருக்கு படிக்க போகிறான். என் தம்பிக்கு 2 பிள்ளைய, அந்த 2 இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்குங்க, அதுகளுக்கும் ஊழியம்தான். ஆக இனி எங்கள் தலைமுறை கத்தர் வருக பிந்தும்னா தலைமுறையாக ஊழியம்தான். எங்கள் அப்பா ஒரு சபையை அங்கே நடத்துகிறாரு, என் தம்பி ஒரு 2 சபையை நடத்துகிறாரு. தோத்திரம். நான் ஊரெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுறேன், எங்கெங்கேயோ ஆயிரங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணுறேன். இன்றைக்கி எங்கள் குடும்பத்தை பல ஆயிரங்களுக்கு, தேசங்களுக்கு கத்தர் ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு. ஆனால் எங்களுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு போனாங்க பாருங்க, அவங்க 2 பேரும் யாருன்னு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் யோசித்தாலும் மைண்டுக்கு வர மாட்டாங்க. வந்தாங்க, சொன்னாங்க, ஜெபம் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ நான் சொல்லட்டுமா, என் ஊழியத்தின் மூலம் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தம்பி, எங்கள் எல்லாருடைய ஊழியத்தின் மூலம் நடக்கிற இந்த மிகப்பெரிய அறுவடைக்கான கிரெடிட்டு அந்த 2 பேரை போய் சேரும் பரலோகத்தில். ஒத்துக்கிறீங்களா? நான் பிரசங்கம் பண்ணுற மேடையில் அவங்க யாரும் பிரசங்கம் பண்ணலை. ஆனால் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா அதுக்கு காரணம். அதனால் உங்களை யாரையும் நீங்கள் அற்பமாக நினச்சிக்கிறாதீங்க. எலியா போய் எசபேலை அழிக்கல, எகு போய் எசபேலை அழிச்சான். இன்னும் சொல்லப்போனா எலியா எலிசாவை தான் அபிஷேகம் பண்ணான். எலிசா தாங்கிட்ட இருந்த ஒரு ஊழியக்காரனை அனுப்பி விடுறான், அவன் போய் எகு அபிஷேகம் பண்றான். அந்த எகு புறப்பட்டு போய் ஏசரத்தன் ஜெயம் எசபேல் குடும்பத்தையே கருவறுக்கிறான். தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் வருது, எழுப்புதல் வருது. ஓ ராபா லகாதா ரகாதா ராபா சந்தாரானா. அதனால நீ பர்வதத்துக்கு பலன்கள் மிகுதியா இருக்கும். எழுமி நிற்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். எழுமி நிற்போம். பர்வதம் பாருங்கள். அது உங்களை பலப்படுத்தும், அது உங்களை பயணப்படுத்தும், அது உங்களை பயன்படுத்தும். பலப்படுத்தும், பயணப்படுத்தும், பயன்படுத்தும். அதுதான் பர்வதம், அதுதான் பர்வதம். பர்வதத்தை நிராகரிக்காதீங்க, ஆலயத்தை நிராகரிக்காதீங்க, சபை கூடி வருதலை நிராகரிக்காதீங்க, தனி ஜப நேரத்தை நிராகரிக்காதீங்க, குடும்ப ஜப நேரத்தை நிராகரிக்காதீங்க, தேவ பிரசன்னத்தை நிராகரிக்காதீங்க. ஸ்தோத்திரம். பர்வதம் எலியா வந்த பொழுது கர்த்தர் சொல்றாரு, அது அதிக தூர பயணத்தை உனக்கு தரும், அநேகரை அபிஷேகிக்கிற பாத்திரமாய் உன்னை மாற்றும், அருவருப்புகளை தேசத்திலிருந்து அகற்றும். அதுதான் பர்வதத்தின் மேன்மை, பர்வதத்தின் மேன்மை. ஷாக்கா ராபாதானா. எத்தனை நாட்கள் நம்ம பர்வதத்தை சோத்துறோம், அலட்சியப்படுத்துகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் இன்னைக்கு ஈஸியாக அலட்சியப்படுத்துகிறோம். நான் கர்த்தருக்கு சோத்திரம், நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 34 வருஷங்களுக்கு மேலா நான் கர்த்தரை தேடுகிறேன். நான் ரட்சிக்கப்பட்டு 34 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கும் நான் பலிபீடத்தில் நின்று சொல்லுவேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நான் மிஸ் பண்ணது கிடையாது. பர்வதத்தை மிஸ் பண்ணாதீங்க. பர்வதத்துக்கு ஓடி வாங்க. மனுஷனை போய் பார்க்காதீங்க, மனுஷனுக்கு முன்னால நிக்காதீங்க. தோத்திரம். அப்பாவுக்கு முன்னால அவர் முகத்தை பார்க்க, அவர் சமூகத்தில், அவர் பர்வதத்தில் ஓடி வந்து நில்லுங்க. உங்க மூலம் அநேகர் பலனடைவாங்க, அநேகர் அபிஷேகம் பெறுவாங்க, அநேகர் தேவனுக்காக ஓட தோத்திரம் ஆயத்தப்படுவாங்க, அநேகர் கர்த்தருக்காக பயன்படுவாங்க. உங்க மூலமா எசபேலின் ஆவிகள் தேசத்துல அழியும், அருவருப்புகள் தேசத்துல அழியும். உங்க மூலமா ஒரு எழுப்புதல் வரும். இந்த பட்டணம் அசைக்கப்படும். ஆமென். உங்க கிராம நீங்கள் இருக்கிற எல்லைகள் அசைக்கப்படும். உங்க தெருவில் இருக்கிற அந்தகார ஆவி, எசபேலின் ஆவி உங்க மூலம் அழியும். பர்வதத்துக்கு வாங்க, பர்வதத்துக்கு வாங்க, பர்வதத்துக்கு வாங்க. ஓராபா சகாதா ராகாதா ராகாதா நாபா ராபா பாபா பாபா. பயப்படாதீங்க. சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க, மனுஷ சத்தத்தை கண்டு பயப்படாதீங்க, எசபேலை கண்டு பயப்படாதீங்க. உங்களை கர்த்தர் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறார், வரைஞ்சிருக்கிறார். நீங்க பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்.
மகிமை 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 நம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. அபிஷேகம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. தூதனை அனுப்புகிறவர், வார்த்தையை அனுப்புகிறவர், போஜனத்தை அனுப்புகிறவர். ஓ தோத்திரம். தலை மாட்டிலே தண்ணி, ஜீவ தண்ணி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அதை எங்கள் மேல் ஊற்றுகிறவர். உங்க சமூகத்துல வந்தா வார்த்தை, உங்க சமூகத்துல வந்தா அபிஷேகம், உங்க சமூகத்துல தேவ தூது, தேவனுடைய தூதன். பலவீனங்களை காரணமா சொல்லக்கூடாது, வயச காரணமா சொல்லக்கூடாது, சூழ்நிலைகளை காரணமா சொல்லக்கூடாது, எதையும் சாக்கு போக்கா சொல்லாதீங்க. உங்களை அழைத்தவர் பெரியவர், உங்களுக்காக மிகப்பெரிய திட்டத்தை உள்ளங்கைகளில் வரைஞ்சிருக்கிறார். உங்க மூலம் அநேக எலிசாக்கள் எழும்ப போறாங்க, அநேக எகூக்கள் எழும்ப போறாங்க, அநேக அபிஷேகம் உள்ளவர்கள் எழும்ப போறாங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க அபிஷேக தைலத்தை எல்லார் மேலும் ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. பிரச்சனை பெருசா தெரியலாம், நம்மளை பயமுறுத்துகிற காரியங்கள் பெருசா தெரியலாம், எசபேல் பெருசா தெரியலாம். நோ 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 நோ. உங்க கூட இருக்கிறவர் தான் பெரியவர், உங்களை அழைத்தவர் தான் பெரியவர், உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறவர் தான் பெரியவர். சோர்ந்து போகாதீங்க, வெளியே வாங்க, வெளியே வாங்க. பயத்தை விட்டு, சோர்வை விட்டு, அந்த குழிய விட்டு, தோத்திரம் ஓ சூர செடியை விட்டு வெளியில வாங்க. வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையான காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். என் பர்வதத்துக்கு வா. நாளை காலையில் 10 மணிக்கு கர்த்தருடைய பர்வதத்துக்கு, நாளை மாலையில் 6 மணிக்கு கர்த்தருடைய பர்வதத்துக்கு வா. யோசேப்புக்கு ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்திருந்தார், எலியாவுக்கு ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்திருந்தார், எகூவுக்கு ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்திருந்தார். இங்கே வந்திருக்கிற வாலிபர்களுக்கு ஒரு திட்டம், வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு திட்டம், தாய்மார்களுக்கு ஒரு திட்டம், தகப்பன்மார்களுக்கு ஒரு திட்டம். எங்கே பர்வதத்துக்கு வரும் பொழுது எத்தனை பேர் நான் தொடப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்வோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ பர்வதத்திற்கு வந்த நாங்கள் வெறுமையாக போகவில்லை ஆண்டவரே. எங்களுடைய இருதயம் நிரம்பி வழியும் ஆசீர்வாதத்தினால் நிரப்பினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் எல்லா வகையிலும் ஆசீர்வதிக்கப்படட்டும், எல்லா வகையிலும் திருப்திப்படட்டும். அவருடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த பர்வதத்தில், ஆலயமாகிய பர்வதத்தில், தேவனுடைய ஆலயமாகிய பர்வதத்தில் எல்லாவற்றுக்கும் முடிவை கரத்திலே வைத்திருக்கிறேன். நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு. இவர்களுடைய நம்பிக்கை வீண் போவதில்லை. நீர் ஆசீர்வதிக்க போகிறீர் ஆண்டவரே. செய்தி கொடுத்த தம்முடைய தாசருக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். செய்தி கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாலிபர்களை, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நாளைக்கும் நாங்கள் இந்த தேவ பர்வதத்துக்கு வந்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நெஞ்சில கை வைத்து, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய